நாம் இந்த இடத்துல நமக்குள் இருக்கிற பரிசுத்தாவினவர், நமக்குள் இருக்கிற பரிசுத்தாவினவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்றத பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்ம நீதிமொழிகள் 2வது அதிகாரத்தில் தொடங்கணும். அதில் ஞானம் என்பதை குறித்து படித்தோம். ஞானம் என்பதை படிக்கும்பொழுது அந்த ஞானத்தை கொடுக்கிறவர் யாருன்னா நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர். ஏசாயால 11வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் ஞானமும் உணர்வும் அறிவும் ஆலோசனையும் பலனும், அதுக்கப்புறம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அருளும் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் சொல்லி படித்தோம். அதில் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் ஞானத்தை தருகிற ஆவியானவர் சொல்லி தொடங்கணும். அப்படியே என்ன பண்ணோம் நம்ம? அது மட்டும் கிடையாது. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தைரியம் தருகிற ஆவியானவர், நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பலம் தருகிற ஆவியானவர், நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அன்பை கொடுக்கிற ஆவியானவர் சொல்லிட்டு பார்த்தோம். போன வாரம் என்ன பார்த்தோம்னா, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அன்பின் ஆவியானவர். ஆமென். நம்முடைய இருதயங்களிலே கிறிஸ்துவின் அன்பு ஊற்றப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. சரி, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவருடைய அடுத்த நிலைமை என்ன அப்படின்னு பார்க்கும்போது எடுத்துக்கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். இந்த இடத்துல பார்க்கும்பொழுது தேவன் நமக்கு என்ன கொடுக்கல? பயமுள்ள ஆவியை கொடுக்கல. நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னாலுமே முதல்ல நீங்கள் அந்த இடத்த சரி பண்ணணும். எப்போல்லாம் உங்களுக்கு பயம் வருதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? பேசணும். என்ன பேசணும்? தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. சில நேரத்தில் ஒருவேளை நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போவீங்க. இன்டர்வியூவில் போய் உக்காந்துன்னு இருக்கும்போது ஒரு பயமாக இருக்குமா இருக்காதுங்களா? இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பேசணும்னா, தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. நீங்கள் பேசும்போது அந்த பயத்தின் ஆவி உங்களை விட்டு விலகும். சில நேரத்தில் பார்க்கும்போது ஒரு கொட்டேஷன் கொடுக்க போவீங்க. ஒரு பெரிய ஜாபாக இருக்கும், கொட்டேஷன் கொடுக்க போவீங்க. போகிற இடத்துல உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, திக்கு 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 திக்குன்னு இருக்கும். பயமாக தான் இருக்கும். ஏன்னா கிடைக்குமோ கிடைக்காதோ, நிறைய பேர் வந்திருக்கிறான், என்னென்ன ரேட்டு கொடுப்பான், யாருக்கு வரும். நான் சொல்கிறேன்னா, அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் என்ன பேசணும்? தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. பயத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் போ. எப்பெல்லாம் உங்களுக்கு பயம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்னா, தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லைன்னு சொல்லி உங்களுக்கு வருகிற அந்த பயத்தை நீங்கள் விரட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் மனுஷர்கள் எல்லாமே பயத்தில் தான் வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுங்களா? எல்லா மனுஷர்களும் எதில் வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க? பயத்தில் தான் வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க. தைரியமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே பயம் இருக்குது. பெரிய பயில்வானாக இருப்பார், பெரிய குத்து சண்டை வீரராக இருப்பார், ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன தான் இருக்குது? பயங்கள் இருக்கிறது. எதிர்காலத்தை குறித்த பயம், சரீரத்தை குறித்த பயம், செத்துற பிறகு என்ன நடக்குமோன்ற சொல்கிற பயம். இப்படி அநேக பயங்கள் மனுஷனை என்ன பண்ணுதுன்னா ஆளுகை செய்து ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு தேவன் பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. அதுக்கு அடுத்தது நமக்கு பலமுள்ள ஆவியை கொடுத்துருக்கிறார். இன்னொன்று கூட நீங்கள் இதெல்லாம் சுதந்திரிக்கணும். அதுதான் ஏற்கனவே சொன்னேன். வீட்டில் அரிசி இருக்குது, பருப்பு இருக்குது, உப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. சாப்பாடாக ஆயிடாது. அதை என்ன பண்ணணும்? நம்ம எடுத்து போட்டு சாப்பாடாக வேக வைக்கணும். அந்த வேலை நம்ம செய்யணும். அது போல தான் நான் உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பலம் நிறைந்த ஆவியானவர். ஆனால் அந்த பலத்தை நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ஆத்மாவிலும் உங்கள் சரீரத்திலும் கொண்டு வரணும். அந்த பலத்தை என்ன பண்ணணும்? உங்கள் சரீரத்தில் கொண்டு வரணும். அதுதான் சொல்லிட்டு பேசினேன். ஆவியில் டவுன்லோட் பண்ணுங்க. யோசிச்சு பாருங்கள். நம்ம டவுன்லோட் பண்ணுறோம், ஃபோன் எடுக்கிறோம், ஏதோ யாரோ எங்கேருந்தோ அனுப்புகிறாங்க வாட்ஸ்அப்பில். நமக்கு அதை என்ன பண்ணுறோம்? நம்மளுக்கு தேவைன்னா டவுன்லோட் பண்ணுறோம். யாரோ ஒன்று ஏதோ ரெடி பண்ணி எங்கேயோ வச்சுருக்கிறாங்க. நமக்கு தேவைன்னா ஒன்று நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம தேவை, எனக்கு நான் ஆசைப்பட்டுட்டேன் அப்படின்றதுக்காக அது சேர்ந்துடாதான் நம்ம ஃபோனில். நம்ம அதில் உள்ளே போய் என்ன பண்ணோம்? அவன் அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பான். அந்த பட்டனை அழுத்தி டவுன்லோட் கொடுத்தா அது என்ன ஆகிடுது? நம்ம ஃபோனில் வந்துடும். அப்புறம் நம்ம எப்போ வேணாலும் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? அதை டவுன்லோட் பண்ணதை யூஸ் பண்ணலாம். அது போல தான் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியினருக்குள்ளே பலம் இருக்கிறது. நீங்கள் அந்த பலத்தை உங்களுடைய சரீரத்தில் டவுன்லோட் பண்ண கற்றுக்கணும். எப்போல்லாம் பலவீனமாக இருக்குதோ, எங்கெங்கெல்லாம் பலவீனமாக இருக்குதோ, ஒன்றும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இயேசுவை அறியாதவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசு இல்லாதவர்கள் பயப்படலாம் உலகத்தில்.
இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் ஒரு நாளும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்குள்ள பலம் இருக்கிறது. அவர் பலத்தின் ஆவியானவர் இல்ல, தைரியம், அன்பு, பலம் இல்ல, இது இருக்குது. அப்போ அந்த பலத்தை நீங்கள் என்ன பண்ணணும், உங்க சரீரத்தில் கொண்டு வரணும். கிட்னி பலவீனமா இருக்குது, டாக்டர் சொல்லுவாங்க. டாக்டருக்கு வேலை அதுதான். ஒரு காலத்தில் டாக்டர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பயப்படுறவனுக்கோ தைரியம் சொல்லி மருந்து மாத்திரை கொடுத்தாங்க. இன்னைக்கு இருக்கிற டாக்டர் எப்படின்னா, நல்லா இருக்கிறவனுக்கும் பயத்தை உண்டாக்கி மருந்து மாத்திரை கொடுத்து அனுப்புகிறான். ஏன்னா அவன் வந்து இவனை பயத்திலே வச்சாதான் கரெக்டாக அடுத்த 15 நாள் கழிச்சு வந்து என்ன பண்ணுவான், கன்சல்ட் பண்ணி ஃபீஸை கட்டிட்டு மாத்திரையை வாங்கிட்டு போவான். அந்த காலம் டாக்டருக்கு வேற, இந்த காலம் டாக்டருக்கு வேற. அந்த காலத்தில் உயிரை காக்கிறதுக்காக டாக்டருக்கு படித்தாங்க, இந்த காலத்தில் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக டாக்டர் படிக்கிறாங்க. வேற ஒன்றும் கிடையாது. அந்த காலத்தில் டாக்டருங்கெல்லாம் தெய்வத்துக்கு இணையாக இருந்தாங்க. அதாவது தெய்வமாக முடியாது, கிட்டத்தட்ட ஒரு தெய்வத்துக்கு இணையாக என்ன பண்ணாங்க, சேவை செஞ்சாங்க. இன்னைக்கு டாக்டருங்களை ஃப்ராடுங்களாக ஆயிட்டாங்க. சொல்கிறதுக்கு வருத்தமாக இருக்குது தெரியுங்களா. கண் எதிர்க்க அநியாயம் நடந்தாலும் அவங்களால ஒரு மருத்துவமனையில் ஊழியம் செய்கிறாங்க, கேட்க முடியல. அவங்களுக்கு தெரியுது இந்த ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணுது, ஏமாத்துது, பொய் சொல்லுது, இவங்க மேலே இல்லாத வியாதியை சொல்லி துட்டு சம்பாதிக்க பார்க்குது. இந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம், மருத்துவமனை நிர்வாகம் செய்ய பார்க்குதுன்னு டாக்டருக்கு தெரிஞ்சாலும் டாக்டருக்கு என்ன பண்ணுறது இல்லைன்னா பேஷண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அவங்கள ஒரு பேஷண்ட் மாதிரி 100 பேஷண்ட் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு பேஷண்ட் போனால் மீதி 99 பேஷண்ட் இருப்பாங்க. ஆனால் ஒரு மருத்துவமனையில் அவங்களுக்கு அந்த ஜாப் கான்ட்ராக்ட் போச்சுன்னா திரும்பி கிடைக்காது அப்படின்றதுக்காக அவங்க பணம் வரவை தான் பார்க்குறாங்களுடைய மக்களுக்கு சேவை செய்கிற மனப்பான்மைலாம் கிடையாது. 1000ல் ஒரு டாக்டர் தான் மக்களுக்கு சேவை செய்கிற மனப்பான்மையில் இருக்கிறாங்க. 999 பணம் சம்பாதிக்கணும். ஒரு ஆள் போய் உக்காந்தா அவங்ககிட்ட எப்படி துட்டு வாங்க முடியும்? நீ நல்லா இருக்கிற 2 ஸ்கேன் எடுத்துருவானா எடுத்துகிட்டு வந்துடுவீங்களா? எல்லாம் நல்லா இருக்குது, ஒரு செக் பண்ணிக்கலாம்ப்பா, 2 ஸ்கேன் எடுத்துருவாப்பா, நான் என்ன சொல்லுவீங்க? வேணாம் டாக்டர், கொஞ்ச நாள் கழிச்சு வேணா பார்க்கலாம், இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவீங்க. அதே உங்ககிட்ட வந்து நுரையீரல் வீங்கி இருக்குது, கிட்னியில் கல் இருக்குது இல்லை, லிவரில் கொஞ்சம் அழுக்கு சேர்ந்து இருக்குது, எதனா நான் சொல்லி ரொம்ப ஆபத்து, இப்படியே போச்சுன்னா அவ்வளோதான், மூச்சு அடிச்சு நாக்கு தூக்கி செத்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? முதல் சொல்ல மாதிரி சொல்லுவோமா? நம்ம 2 நாள் அடுத்த வாரத்தில் வரேன் டாக்டர் நான் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, முதல்ல என்ன எடு, ஸ்கேனை எடு. செய்கிறோமா செய்யலைங்களா? அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிஸ்னஸ், நம்மை பயமுறுத்துறது தான் டாக்டருடைய வேலை. நான் சொல்கிறேன், நீங்கள் விசுவாசிச்சா மருத்துவமனைக்கு போகாமலே வாழ முடியும். கொஞ்சம் விசுவாசத்தில் வீக்காக இருந்தீங்கன்னா மருத்துவமனைக்கு போய் வாழலாம். ஆனால் அப்படி மருத்துவமனைக்கு போகும்போது டாக்டருக்கு சொல்கிறத அதான் சொல்லுவாங்க, 2 காது இருக்கிறது, ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டுடுங்க. நீங்கள் தேவையில்லாமல் அதை ஒரு காதில் வாங்கி மண்டையில் ஏற்றிக்கின்னு இங்கே வந்து பாஸ்டர்களை போட்டு உருட்டக்கூடாது. இங்கே வந்து பாஸ்டரை போட்டு உருட்டுறது, ஏன் எனக்கு இது வந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஏன் வந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு நான் வந்து குடுகுடுப்புக்காரன் கிடையாது. உங்களுக்கு ஏன் வந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு ஏன் வந்துச்சுன்னு யாருக்கு தான் முதல்ல தெரியும்? ஒருத்தன் காலில் முள்ளு குத்துச்சுன்னா ஏன் முள்ளு குத்துச்சுன்னு எனக்கு என்ன கேட்கக்கூடாது, உன்னையே நீங்கள் கேட்கணும், ஏன் என் காலில் முள்ளு குத்துச்சு? அதுக்கு பதில் உங்ககிட்ட தான் இருக்குது. கரெக்டா? முள் இருக்கிற பக்கமா நீ 4 முறை போயிருப்ப, போனால் முள் என்ன பண்ணும், ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் குத்திடும். அப்புறம் முள்ளு குத்திச்சுன்னா அப்புறம் வந்து பாஸ்டர்கிட்ட வந்து ஏன் குத்துச்சுன்னு கேட்கக்கூடாது. அது போல் தான் வியாதி ஏன் வந்துச்சு. வசனம்லாம் நான் எவ்வளோ போதிக்கிறேன். வசனத்தை டெய்லி பேசுங்க, சுகத்துக்குரிய வசனத்தை பேசுங்க, சமாதானத்துக்குரிய வசனத்தை பேசுங்க, பொருளாதார ஆசீர்வாதத்துக்குரிய வசனத்தை பேசுங்க, வெற்றிக்குரிய வசனத்தை பேசுங்க. நான் போதிச்சுன்னே இருக்கிறேன். ஆனால் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு வராது. செய்யாதவங்களுக்கு என்ன பண்ணோம் கொஞ்சம், ஏன்னா அதாவது நீங்கள் செய்யும் போது உங்கள் வீட்டு கதவை மூடி வச்சுக்கிற மாதிரி, உள்ளே என்ன வராது, நாயோ பூனையோ பாம்போ பல்லியோ என்ன பண்ணாது, வராது. நீங்கள் செய்யாதப்போ என்ன பண்ணிடுறீங்கன்னா வீட்டு கதவை திறந்து விட்டுற மாதிரி. அந்த நேரத்தில் கொஞ்சம் பல்லி வந்துடும், ஒரு பூனை ஓடியாந்துடும், நாய் ஓடியாந்துடும். ஆனால் அடித்து துரத்துறதுக்கு நம்மகிட்ட கிருபை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை அடித்து துரத்துறதுக்கு
நம்மக்கிட்ட என்ன இருக்குது? ஒரு பவர் இருக்குது, இயேசுவின் நாமம் இருக்குது. நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உள்ளே விட்டுட்டு அது பின்னாடி 4 ரவுண்டு வீடை சுற்றுறது தேவையில்லாத வேலை தானே. ஒரு கரப்பாம்பூச்சியோ பல்லியோ உள்ளே விட்டுட்டு ஒரு கட்டையை ஏற்றணும், அதுக்கு பின்னாடி சுற்றி ஏன் கஷ்டப்படணும் தான் நான் கேட்குறேன். நீ முன்னாடியே மூடி வைக்கலாமே. நம்ம ஆளுங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, என்ன தான் சொன்னாலும் கதவு திறந்து வச்சுட்டு உள்ளே பூனை வந்தப்போ அந்த பூனை பின்னாடி என்ன பண்ணுறது? ஓடுது பிடிக்கிறதுக்கு, துரத்தி வெளில தூக்கி போடணுன்ட்டு. அது முன்னாடியே மூடி வைங்கப்பா. அதை தான் நான் சொல்கிறேன். வசனத்தை பேசுங்க, ஆண்டுடைய வார்த்தைகளை பேசுங்க, வார்த்தைகளை சுதந்தரிங்க. வார்த்தைகளை என்ன பண்ணுங்க? சுதந்தரிக்கணும். யோசுவா கேட்டாரு, எந்த மட்டும் நீங்கள் அசதியாக இருப்பீங்க? உங்களுக்கு கானான் தேசம் கொடுக்கப்பட்டுச்சு பங்கிட்டு, நீங்கள் என்ன பண்ண மாட்டேன்றீங்க? போய் வீடை கட்டி கிணத்தை தோண்டி நிலத்தை பண்படுத்தி பயிர் செஞ்சு என்ன பண்ண மாட்டேன்றீங்க? நல்லா வாழ மாட்டேன்றீங்க. வந்துட்டீங்க, உங்களுக்கு நிலத்தை என்ன பண்ணுறார் ஆண்டவர்? பங்கிட்டு கொடுத்துட்டாரு. இப்போ என்ன பண்ணணும்? நிலத்தை பங்கிட்டு கொடுத்துட்டா நம்மளுக்கு இடம் கொடுத்தாச்சுப்பா. முதல்ல என்ன பண்ணோம்? இந்த காலம் மாதிரி இருந்தால் இன்ஜினியரை பிடிக்கணும், அவனுக்கு 10 லட்சம் 10 லட்சம்லாம் இருக்குது. அந்த காலத்தில் அப்படி கிடையாது. ஆனால் ரொம்ப ஈஸியாக ஒரு கிணறு தோண்டிடுவாங்க, இருக்கிற கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டை கட்டிடுவாங்க. புரியுதுங்களா? அந்த காலத்தில் மண்ணு சவரிலே வீடு கட்டினாங்கங்க. மண்ணு சவரில் என்ன பண்ணாங்க? வீடு கட்டினாங்க. இருக்கிறத வச்சு அழகாக வீடை கட்டி இருக்கிற நிலத்தை என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் சீர்படுத்தி கொஞ்சம் தண்ணி கிண்ணி ஊற்றி ஊற வச்சு டக்குன்னு என்ன பண்ணுவான்? நாளைக்கு விதை விதைச்சிருவான். அந்த காலத்தில் அப்படி வாழ்ந்தாங்க. அப்படிப்பட்ட காலத்தில் யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிலத்தை கொடுத்துட்டாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணல? அதை சுதந்தரிக்கலைன்னா இருக்கிறத பயன்படுத்த தெரியல, பயன்படுத்தாமல் அசதியாக இருக்கிறாங்க. இடம் இருக்குது, எனக்கு கொடுத்தாச்சு, இடம் இருக்குது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு கொடுத்தாச்சு, இருக்குது தான். ஆனால் நீங்கள் சுதந்தரிக்க வேண்டும். ஆமென். சுதந்தரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். சரி, அதுக்கு அடுத்தது நம்ம இப்படி பார்க்கும்போது தேவன் நமக்கு கொடுத்துட்டார். டாக்டர்லாம் சொல்லிட்டாங்கன்னா தயவு செஞ்சு பயப்படாதீங்க. டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா அவங்க என்ன ஒன்றாலும் சொல்லிட்டோம். காதில் வாங்குங்க, வீட்டுக்கு வாங்க, வசனத்தை எடுங்க. அந்த எந்த அவயவத்தின் மேலே, எந்த ஸ்பேர் மேலே, எந்த ஆர்கன் மேலே பலவீனம் இருக்குதுன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல கையை வைங்க. கையை வச்சு என்ன பண்ணுங்க? உங்கள் கையை வைங்க, யார் கையை வைக்க வேணாம். ஆமாம், அதெல்லாம் தப்பு பண்ணிடுறாங்க. நீங்களும் உங்கள் கையை வச்சு சொல்லுங்கள், இயேசுவின் காயங்களால், இயேசுவின் தழும்புகளால் என் கிட்னியில் இருக்கிற கல் கரைந்து வெளியே வரட்டும் என்று சொல்லுகிறேன். அது எத்தனை நிமிடம் இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் அந்த கல் உடையணும். கல் கிட்னியில் இருக்கிற கல் என்ன ஆகணும்? இயேசுவின் நாமத்தில் உடையட்டும் என்று சொல்லுகிறேன், உடைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உடையும்படி கட்டளையிடுகிறேன். உடைந்த கல்லெல்லாம் எப்படி வந்துடணும்? எல்லாம் எனக்கு எந்த விதமான வலியும் வேதனையும் ஏற்படுத்தாமல் வரணும் என்று, வெளியே வரணும் என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். சொல்லுங்க, 10 முறை சொல்லுங்க, 10,000 முறை கூட சொல்லுங்க, தப்பு கிடையாதுங்க. மாத்திரை கொடுத்தா மாத்திரையே சாப்பிட்றீங்க. சொல்கிறது அவ்வளோ கஷ்டமா? ஒரு மாத்திரை சாப்பிட்றது கஷ்டமா, சொல்கிறது கஷ்டமா? மாத்திரை சாப்பிட்றதா கஷ்டம். கேள்வி மாற்றி கேட்டால் தான் கொஞ்சம் விழிப்பு வரும். மாத்திரை சாப்பிட்றதாங்க கஷ்டம், சொல்கிறது ஈஸி தானே. சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதா? சொல்லலாம். ஆனால் நம்மளுக்கு பாருங்க, சொல்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. வாயில் டடடடடடடடடடன்ட்டு என்னமோ பேசுகிறோம். வசனத்தை பேசுகிறோமா? வசனம் பேசணும்னா நாக்கு வலிக்கும். மக்கள்களுக்கு வசனத்தை பேசுறதுக்கு என்ன வலிக்கும்? ஆமாம், புரிஞ்சவங்க சிரிக்கிறீங்க, புரியாதவங்க முழிக்கிறீங்க. நாக்கு எப்பவுமே வலிக்காது. ஆனால் அவங்களுக்கு வசனத்தை பேசுறதுக்கு கசக்குது, மற்றதெல்லாம் பேசுறதுக்கு இனிக்குது. ஆமென். நான் சொல்கிறேன், பயப்படாதீங்க. உங்களுக்குள்ள பலம் தருகிற ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் விசேஷமானவர்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த பலத்தின் ஆவியானவர் மட்டும் கிடையாது, அன்புள்ள ஆவியானவர் சொல்லிட்டு போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தெளிந்த புத்தியுள்ள ஆவியானவர். என்ன புத்தி? ஃபர்ஸ்ட் புத்தி இருந்தாலுமே பெரிய விஷயம். இப்போ அதுவே தகராறுல இருக்குது. புத்தியே என்ன? நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன சொல்றாங்க? எதனா பண்ணிட்டோம்னா, புத்தி இருக்குதா உனக்கு? புத்தி இருக்கிற இப்படி பண்ணுவானா இல்லை அப்படின்னு நம்மளை கேட்கும் போது அங்கே என்ன ஆகுதுன்னா, புத்திக்கே தகராறு வருது. ஆனால் இங்கே என்ன சொல்லுது? தெளிந்த புத்தியுள்ள ஆவியானவர். அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர்கிட்ட என்ன இருக்குதுன்னா, தெளிந்த புத்தி இருக்குது. இங்கே நம்ம புத்திக்கே சண்டை போட்டுக்கிறோம். ஆனால் அப்போ தெளிந்த புத்தியை கொடுக்கிற ஆவியானவர்,
தெளிந்த புத்தியின் ஊற்று. பரிசுத்தாவியானவர் என்னன்னா அவர் ஒரு ஊற்று மாதிரி. அவர் ஒரு ஊற்று மாதிரிங்க. நீங்க அதை அப்படி ஒரு வழி பண்ணி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆறா ஓடும். ஒரு ஊற்று உண்டாகிற இடத்துல கொப்பளிச்சுக்கின்னு இருக்குங்க. நீங்க அது ஓடுறதுக்கு எவ்வளோ தூரம் வழி வெட்டி விடுகிறீங்களோ அந்த அளவுக்கு ஆறாக ஓடும். தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஊற்று பக்கத்தில் 4 அடிக்கு நீங்கள் வாய்க்கால் வெட்டி விட்டீங்கன்னா 4 அடிக்கு தான் அந்த தண்ணி ஓடும். 8 அடிக்கு வாய்க்கால் வெட்டினீங்கன்னா 8 அடிக்கு ஓடும். சரிங்களா? ஊற்று. பரிசுத்தானவர் உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஊற்று. நம்ம அதை எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ யூஸ் பண்ணலாம். அதுதான் இப்போ பிரச்சனை. இப்போ நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னா தெளிந்த புத்தி உள்ள ஆவியானவர். தெளிந்த புத்தி அப்படின்னும் போது இங்கிலீஷ் பைபிளில் 2 வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. ஒன்று ரைட் ஜட்ஜ்மெண்ட், இன்னொன்று செல்ஃப் டிசிப்ளின். தெளிந்த புத்திக்கு என்ன சொல்றதுன்னா ரைட் ஜட்ஜ்மெண்ட், இன்னொன்று செல்ஃப் டிசிப்ளின். அப்போ ரைட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, பரிசுத்தாவினருக்குள்ள அந்த தெளிந்த புத்தி உள்ள ஆவியானவர் அப்படின்னா என்னன்னா, அவரு சரியாக நிதானிக்கிறவர். என்னது? சரியாக நிதானிக்கிறது. அது. ரெண்டாவது செல்ஃப் டிசிப்ளின்னா சுய கட்டுப்பாடு. ரெண்டாவது சுய கட்டுப்பாடு. ரெண்டுமே முக்கியம் மனுஷனுக்கு. தெரியுங்களா? வசனம் சொல்லுது பாருங்க, கட்டுப்பாடும் அவசியம் மனுஷனுக்கு, அதே சமயம் சரியான நிதானமும் அவசியம். நிதானிக்கணும். நிதானிக்கிறதுன்னு என்ன? இதில் நிறைய விஷயம் வரும். எதிர்காலத்தை குறித்து நிதானிக்கலாம். இன்னைக்கு இப்படி இருக்கிறோம், எதிர்காலத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்றது என்ன பண்ணலாம்? நிதானிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா, நான் இந்த தெளிந்த புத்தி பற்றி யோசிக்கும் போது சில காரியங்களை எனக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்தது என்னென்னா, அவர் சொன்னார், ஒரு மனுஷன் ஜாக்கிரதையாக இருக்கிறதே தெளிந்த புத்தி தான். ஒரு மனுஷன் ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக இருக்கிறான் பார்த்தீங்களா, அது என்னென்னா தெளிந்த புத்தி தான். அதுக்கு அடுத்தது ஒரு மனுஷன் ஒரு சரியான நேரத்தில் ஒரு சரியான வார்த்தையை பேசுகிறான் பார்த்தீங்களா, ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். அப்போ ஒரு அந்த ப்ரெசண்ட் மைண்டு, தெளிந்த புத்தினா அதில் என்ன வருதுன்னா ஒரு ப்ரெசண்ட் மைண்டு. 1000 காரியங்கள் பேசுவாங்க, ஆனால் அந்த நேரத்தில் அந்த மைண்டு அந்த காரியத்துக்கு ரிப்ளை பண்ணணும். அது என்ன பண்ணால் அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணணும். சில பேர் பார்த்தீங்கன்னா சண்டை போடும் போது அவனுக்கு பேச்சு வராது. அவன் வீட்டில் போய் உக்காந்து 1 மணி நேரம் கழித்து கத்தின்னு இருப்பான். ஏன் 1 மணி நேரம் கழித்து கத்தினுக்கிறான்னா, சண்டை போடும் போது அவனுக்கு என்னென்னலாம் கேட்கணுன்ட்டு என்ன பண்ணல, வரல. வீட்டில் போய் உக்காந்த உடனே தான் லைனாக வந்துச்சு. வந்த உடனே அவனா யோசிக்கிறான், ஐயோ இவ்வளோ கேட்க வேண்டியதை நம்ம என்ன பண்ணிட்டோம், கேட்காம விட்டுட்டோமே, எப்படி இதை விடுறது சொல்லிட்டு திரும்ப என்ன பண்ணுறது, கத்தின்னு இருக்கிறது. இது லேட் மைண்டு. தெளிந்த புத்தின்னா மந்த புத்திக்கு ஆப்போசிட்டு. தெளிந்த புத்திக்கு ஆப்போசிட் என்ன? மந்த புத்தி. மந்த புத்தினா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? லேட் பிக்கப் டாடி, டியூப் லைட்டு. மந்த புத்தி டியூப் லைட்டாக இருக்கக்கூடாது. அதாவது நம்ம டியூப் லைட்டாக இருந்தாலும் நமக்குள்ளே இருக்கிற ஒரு 1000 வாட்ஸ் பல்பு. ஜஸ்ட் ஒரு லிங்க் மட்டும் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 40 வாட்ஸ் எவ்வளோவா எரியும்? 1000 வாட்ஸ் ஆகிடும். அல்லேலூயா. இந்த 40 வாட்ஸ் லைட் எப்படி ஆகிடும்? 1000 வாட்ஸ் பவருக்கு வந்துடும். ஏன்னா உள்ளே இருக்குது என்ன லைட், லிங்கில் என்ன லைட் எரியுது? உள்ள 1000 வாட்ஸ் லைட் எரியுது. ஆனால் நீங்கள் யார்? 40 வாட்ஸ் தான். இப்போ என்ன பண்ணோன்னா ஒரு கனெக்ஷனை கொடுக்கணும், அவ்வளோதான். கனெக்ஷனை கொடுத்தா நீங்கள் 1000 வாட்ஸுக்கு பவர்ஃபுல்லாக ஆகிடுவீங்க. அதுதான் மந்த புத்தி. அது இப்படி நிறைய நம்மகிட்ட பாருங்க சொல்லுவாங்க, புரிஞ்சிக்கவே மாட்டேன்றான். எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் என்ன பண்ண மாட்டேன்து, மண்டையிலேயே ஏற மாட்டேன்து. இதெல்லாம் என்னன்னா தெளிந்த புத்திக்கு ஆப்போசிட். தெளிந்த புத்தி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயோ உங்கள் புள்ள கற்பூர புத்திமா, உன் பிள்ளைக்கு என்ன புத்தி? கற்பூர புத்தி. டக்குன்னு கற்றுக்கிறான். அதுதான் தெளிந்த புத்தி. இப்போ இந்த தெளிந்த புத்தி இவ்வளோ இதெல்லாம் இருக்கணும்னு நம்ம விரும்புகிறோம். விரும்புகிறோமா விரும்பலைங்களா? விரும்புகிறோம். ஆனால் இல்லை, நம்மகிட்ட இல்லை, இருக்கணும்னு விரும்புகிறோம். ஆனால் இந்த உலகத்தில் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு
எந்த கடவுள் இருக்குது இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க வணங்குகிற தெய்வம் உங்களுக்குள்ள இதையெல்லாம் இன்புட்டா வச்சுக்கினே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சில ஹோட்டல்ல போய் உக்காந்தோம்னா இடியாப்பம் இருக்குதா அப்படின்னா, இடியாப்பம் இல்லை இட்லி இருக்குதுன்னுவான். சரிடா, இடியாப்பம் இல்லை இட்லி தான் இருக்குது. ரவை தோசை இருக்குதா, ரவை தோசை இல்லை சாதா தோசை தான் இருக்குதுன்னுவான். சரி, ரவை தோசை இல்லை, இடியாப்பம் இல்லை, சரி கீ ரைஸ் இருக்குதா, ரைஸே இல்லைன்னுவான். இப்போ இவங்கிட்ட போய் என்ன பண்ணுவீங்க நீங்க? என்ன பண்ணுவோம் தெரியுமா? எப்படி இந்த ஹோட்டலை விட்டு வெளியில போறது, வந்து உக்காந்தாச்சு, எப்படி இங்க இருந்து வெளியில போறதுன்னு யோசிப்போம். ஏன்னா நமக்கு தேவையானது அவங்க கிட்ட என்ன இல்லை, கொடுக்கறதுக்கு இன்புட் இல்லை. அவனுக்கு இன்புட் இல்லை. சில ஹோட்டல்ல எப்படி வச்சிருக்கிறான், எல்லாமே இன்புட்டா வச்சிருக்கிறான். இடியாப்பமா, ஓகே சார், வேற என்ன வேணும்? ரவா தோசை இருக்கு சார். கீ ரைஸா இருக்கு சார். ஃப்ரைட் ரைஸ் வேணுமா இருக்கு சார். அவன் இன்புட்டா இருக்கிறான், லோடடா இருக்கிறான். சில ஹோட்டல்லாம் லோடட் கிடையாது. நான் சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் ஃபுல்லி லோடட். ஃபுல்லி லோடட்னா அவர் வந்து எல்லாமே நிறைந்தவராய் இருக்கிறார். அவர்கிட்ட இல்லாதது என்று எதுவுமே கிடையாதுங்க. உங்களுக்கு செய்யறதுக்கோ உங்களுக்கு கொடுக்கறதுக்கோ பரிசுத்தாவினர்கிட்ட இல்லாதது என்று இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. இவ்வளவு பெரிய இன்புட் கொடுக்கிற ஆவியானவரை, ஃபுல்லி லோடட் ஆவியானவரை நீங்க உள்ள வச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனா நம்ம எப்படி வாழ்ந்துன்னு இருக்கிறோம் அப்படின்னா, ரொம்ப ஒரு பரிதாபமான கேஸா வாழ்ந்துன்னு இருக்கிறோம். 4 பேர் நம்மளை பார்த்து திட்டுறாங்க, வேலை செய்யறதுல கொஞ்சமாவது புத்தி இருக்குதா உனக்குன்ட்டு. வேலையில திட்டுறாங்களா திட்டலீங்களா, புத்தி இருக்குதான்றாங்க. ஏன் நமக்கு அந்த புத்தி வேலை செய்யல? உள்ள வந்து பாத்தீங்கன்னா தெளிந்த புத்தி உள்ள ஆவியானவர் வாசம் பண்றாரு. அந்த புத்தியை நீங்க கேட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு இன்புட் பண்ணுவாரு. அப்ப நம்ம என்ன பண்றது இல்லைன்னா அதை பத்தி கேட்கறது இல்லை. நீங்க யாருன்னா என்னைக்காவது இப்படி உட்காந்து பேசியிருக்கிறீங்களா? எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தானவரே, உங்களுக்குள்ள இருக்கிற தெளிந்த புத்தி இயேசுவின் நாமத்தினால என் ஆத்துமாவில முழுமையாக வரட்டும் என்று சொல்லுகிறேன். என் ஆத்துமாவில விருத்தி அடையட்டும் என்று சொல்லுகிறேன். என் ஆத்துமாவில வெளிப்படட்டும் என்று சொல்லுகிறேன். சொல்லி இருக்கிறீங்களா? இல்ல. அப்புறம் எப்படி வரும்? இங்க இருக்குது. இங்க என்ன இருக்குது? இருக்குது. மூட்டை அரிசி மூட்டை மூட்டையா இருக்குது. எடுத்து பாத்திரத்துல போட்டு தண்ணியை ஊற்றி கொதிக்க வைக்க தெரியல. அப்புறம் பசியில சாக வேண்டியதுதான் இல்ல. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை அறிந்து கொள்ளுங்கள். நீங்க விசேஷமானவங்க. இந்த உலகத்தில் இருக்கிற இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத கோடிக்கணக்கான ஜனங்களை விட இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் 1000 மடங்கு பாக்கியவான்கள், 1000 மடங்கு விசேஷமானவர்கள். அல்லேலூயா. ஏன் சர்ச்சுக்கு வரணும்? உங்களுக்கு இது போல எங்க சொல்லி கொடுப்பாங்க? எங்க சொல்லி கொடுப்பாங்க? காலேஜில் போய் பாருங்க. காலேஜில் என்ன சொல்றாங்க? நீ படிச்சு என்ன பண்ண போற? உனக்கு முன்னாடி இவ்வளோ பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறான். நீ படிச்சுட்டு என்ன பண்ண போற? அந்த வேலை இல்லாதவங்க லிஸ்ட்ல நீயும் போய் நிற்க போற. காலேஜில் சொல்லி கொடுக்கறது இல்லை. யூனிவர்சிட்டியில் சொல்லி கொடுக்குறானா? யூனிவர்சிட்டியில் சொல்லி கொடுக்கறது இல்லை. உங்களுக்கு எங்கேயுமே இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை சொல்றது இல்லை. உங்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்றது இந்த டுனாமிஸ் சபை தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் தைரியமா சொல்லுவேன், நிறைய சபைகளில் கூட இப்படி என்ன பண்றது இல்லை, மக்களுக்கு சொல்றது கிடையாது. மக்கள் என்ன சொல்றது? மரமண்டை கூப்பிடுதே. பாஸ்டர் ஜன எப்படி கூப்பிடுறாரு? அவனா ஒரு வாலிப பையனை கூடும்போது எப்படி கூப்பிடுறாரு? டேய் மரமண்டை வாடா, இங்க மடையா வாடா, புத்தி இல்லாதவனை வாடா. இவர் இன்புட் பண்ணினே இருப்பாரு. மரமண்டை, மடையா, புத்தி இல்லாதவனை, முட்டாள் கேஸு இப்படின்னு இவர் இன்புட் பண்றாரு. நான் சொல்றேன், அப்படி இன்புட் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்குள்ள யார் இருக்கிறாங்கன்னா தெளிந்த புத்தி உள்ள ஆவியானவர். சரி, நம்ம பைபிள்ல வந்து சில புத்திசாலிகள் எல்லாம் பார்க்கலாம். சில புத்திசாலிகளை பார்க்கலாங்களா? ஆமென். சரி, 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 3வது வசனம். 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 3வது வசனம். பழைய ஏற்பாட்டில் இருக்கும். சரி, நான் படிக்கிறேன். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தார்.
அந்த புருஷனோ முரடனும் துராகிருதனுமாய் இருந்தான், அவன் காலேபுடைய சந்ததியான். இங்க வந்து ஒரு கணவன் மனைவியை பத்தி பைபிள் பேசுது. ஹஸ்பண்ட் பேரு நாபால், ஒய்ஃப் பேரு அபிகாயில். இங்க பாத்தீங்கன்னா 2 பேரை சொல்லிட்டு முதல்ல யாரை சொல்லுதுன்னா மனைவியை பத்தி பேசுது. பைபிள் யாரை பத்தி பேசுது? மனைவியை பத்தி பேசுது, அபிகாயிலை பத்தி பேசுது. என்ன பேசுது? அந்த ஸ்திரீ 2 விதத்துல இருக்கிறாங்க. அந்த ஸ்திரீ கிட்ட 2 ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஒன்று மகா புத்திசாலி, இன்னொன்று ரூபவதி. ரூபவதினா அழகானவங்க. இன்னொன்று மகா புத்திசாலி. புத்திசாலி மட்டும் கிடையாது, மகா புத்திசாலி. இப்போ என்னன்னா பைபிள் வந்து ஃபர்ஸ்ட் ஹைலைட் பண்ணுறது எதை கேட்டிங்கன்னா அழகா ஹைலைட் பண்ணல. கவனிங்க, அழகா ஹைலைட் பண்ணல, புத்திசாலித்தனம். ஏன்னா 70 வயசு ஆச்சுன்னா அழகு போயிடும், ஆனால் இந்த புத்திசாலித்தனம் போவாது. இதுதான் நிரந்தரம். புரியுதுங்களா? அப்போ பைபிள் பாருங்க, அங்கே எழுதும் போது கூட அவங்க வீட்டுக்காரர் 2வது தான் என்ன பண்ணுதுன்னா கோடிட்டு காட்டுது. பைபிள் அவங்க வீட்டுக்காரர் கணவரை நாபாலை பற்றி 2வதுல கோடிட்டு காட்டுது. ஏன் 2வது கோடிட்டு காட்டுதுன்னா 2மே அவங்ககிட்ட கிடையாது. புத்திசாலியும் கிடையாது, அழகும் கிடையாது. அது எப்படின்னு கேட்டால் அந்த புருஷனோ முரடன், ஆப்போசிட். 2வது துராகிருதன். துராகிருதனா என்ன சொல்றது? எப்பவுமே ஏட்டி போட்டி செய்கிறவன், ஏடா கூடமா செய்கிறவன், வம்ப விலை கொடுத்து வாங்குறவன். துராகிருதன்னா யாரு? வம்ப விலை கொடுத்து வாங்குறவன், அவன் தான் துராகிருதன். பாருங்க, இப்போ இங்கே பார்க்கும்போது இந்த நாபால் பார்த்தீங்கன்னா முரடன், துராகிருதன். கிடைச்சிருக்கிற மனைவி சூப்பர் ஒய்ஃபு. எப்பவுமே சூப்பர் கணவர்களுக்கு சூப்பர் ஒய்ஃப் கிடைக்காது, அது வேற மாதிரி கிடைக்கும். சூப்பர் ஒய்ஃபுக்கு சூப்பர் கணவர் கிடைக்க மாட்டாரு, உல்டாவா தான் கிடைக்கும். ஏன்னா யோசிச்சு பாருங்க, அதாவது வண்டி 4 வீலில் ஓடுது, ஃப்ரண்ட்டில் 2 வீலில் ஓடுது, பேக்கில் 2 வீலில் ஓடுது. இப்போ ஃப்ரண்ட்டில் ஒரு வீல் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 3 வீல்லையாவது கொஞ்சம் அப்படி இப்படி உருட்டின்னு போயிட்டு ஒரு இடத்துல நிறுத்தி என்ன பண்ணலாம், பஞ்சர் போட்டுக்கலாம். ஒரே வீலில் ஓடின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, பஞ்சர் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஒரேடியாக கவுந்துரும் வண்டி. அதனால் ஆண்டவர் பார்க்குறாரு, சில லைஃப்பில் 2த்தையும் புத்திசாலியாக சேர்த்துட்டா அப்புறம் 2த்தையும் முட்டாள்களையாக சேர்க்கணும். 2 புத்திசாலி சேர்ந்தது நல்லா வாழுங்க, 2 முட்டாளுங்க சேர்ந்ததுன்னா ஆகிடும் லைஃபு ஒன்றுமே இல்லாமல் பூஜ்யத்தில் போயிடும். அதனால் கர்த்தர் பார்க்குறாரு, பேலன்ஸ் பண்ணுறாரு. இதை தூக்கி அங்கே போடு, அதை தூக்கி இங்கே போடு. புத்திசாலியை தூக்கி மக்கு கூட போடு, அங்கே இருக்கிற மக்க தூக்கி இந்த புத்திசாலி கூட போடு. இங்கே அப்படிதான் இருக்குது. நாபால் எப்படி இருக்கிறான்? முரடனும் துராகிருதனுமா இருக்கிறான். அபிகாயில் எப்படி இருக்கிறாங்க? மகா புத்திசாலி. அதையும் சேர்த்து சொல்லுங்க, ரொம்ப முக்கியம். மகா புத்திசாலி, ரூபவதியுமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒன்று தெரியுங்களா, என்னாச்சு தெரியுங்களா இவங்க லைஃப்ல? தாவீது வந்து இந்த நாபால் என்ன பண்ணாரு, கொஞ்சம் ஆடுலாம் வச்சு கொஞ்சம் வெயிட்டான ஆளு, பணக்காரன் தான், கொஞ்சம் முரடனா இருக்கிறான், துராகிருதனா இருக்கிறான், பூர்வீக சொத்து இருக்குது, அதனால கொஞ்சம் பணக்காரனா இருக்கிறான். இவன் என்ன பண்ணானா, ஆடு மாடுகள்லாம் மேய்க்கிறதுக்கு ஆளுங்களை வச்சு ஆடு மாடு மேய்க்கும் போது தாவீது வனாந்திரத்தில் இருக்கிறாரு. அப்படி வனாந்திரத்தில் இருக்கும்போது அந்த இடத்துல ஆடு மாடுகளை மேய்க்கும் போது தாவீது கூட இருந்த ஆளுங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஆடு மாடுகளை எல்லாம் பாதுகாத்தாங்க. யாருடைய ஆடு மாடுகளை? நாபாலுடைய ஆடு மாடுகளை எல்லாம் பாதுகாத்தாங்க. ஏன்னா காட்டு மிருகங்கள் வரும், சில நேரத்தில் எவனை திருடின்னு போயிடுவான். சில பேர் வந்து என்ன பண்ணுவான்னா ஆடு மாடு மேய்க்கிறோன்னா கொலை பண்ணி போட்டுட்டு மொத்த ஆட்டையும் ஓட்டின்னு போயிடுவான். யோபுடைய சரித்திரத்தில் பார்க்குறோம், சபையார் என்ன பண்ணாங்க, விழுந்து என்ன பண்ணாங்க, ஒட்டகங்களை ஆடுகளை என்ன பண்ணாங்க, ஓட்டி கொண்டு போயிட்டாங்க. புரியுதுங்களா? அப்படின்னா என்னன்னா, ஆடு மேய்க்கிற ஒரு 5 பேரை ஒரு 20 பேரா வந்து கொலை பண்ணி போட்டுட்டு மொத்த ஆட்டையும் மாட்டையும் ஒட்டகத்தையும் என்ன பண்ணிடுறாங்க, ஓட்டின்னு போயிடுறாங்க. இப்படிலாம் திருடி இருக்கிறாங்க. பாருங்க எப்படி இருந்திருக்கிறாங்க அந்த காலத்தில். அப்போ ஆடு மாடு மேய்க்கிற வேலைன்றது ரொம்ப ரிஸ்கான வேலை. ஏன்னா எவன் ஒன்றாலும் ஆட்டுக்காக என்ன பண்ணுவான், கொலை பண்ணி போட்டு எடுத்துன்னு போயிடுவான். அப்போ இவங்க ஆடு மேய்க்கும் போது தாவீது எல்லா விதத்திலும் உதவி செஞ்சாரு. உதவி செஞ்சாரு. தாவீதுக்கு ஒரு கஷ்டம். என்ன சொல்றாரு, ரொம்ப கஷ்டமா இருக்குது சாப்பாட்டுக்கு. நம்ம அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுங்களுக்கு முடி வெட்டுற வேலை, மயிர் கத்திரிக்கிற ஒரு சீசன் வரும்.
அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மயிர் கத்தரிக்கிற சீசன் என்னன்னா, ஆடுகளுடைய முடியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வெட்டி என்ன பண்ணுவாங்க, அதை வந்து துணிகளில் உள்ளன் கிளாத்து செய்யறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த முடி வந்து நல்ல விலைக்கு போகும், நல்ல ஒரு பெரிய வருமானம் அவங்களுக்கு. கரியில் ஒரு வருமானம், முடியில் ஒரு வருமானம். கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. மனுஷனுக்கு கொடுக்குறது எப்படி கொடுத்துக்கிறாரு? டபுள் பேமெண்ட். அட்வான்ஸு, சேலரி. அட்வான்ஸும் கொடுத்துக்கிறாரு, சேலரியும் கொடுத்துக்கிறாரு, முடியும் கொடுத்துக்கிறாரு, கரியும் கொடுத்துக்கிறாரு. முடியை பயன்படுத்தி துணி அவன் குளிர் தேசத்துக்கு நல்லா உள்ளன் துணியாக செஞ்சு போட்டுக்கிறான், கறியை சமைச்சு சாப்பிட்டுக்கிறான். அப்புறம் திட்டுறது கர்த்தரை. என்ன செய்கிறாரு? கர்த்தர் நல்லவருங்க. நான் அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறேன். அந்த முடி வெட்டி நல்லா சம்பாதிக்கிறான். அப்போ அந்த முடி வெட்டுற நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அந்த பைபிள் சொல்லுது மயிர் கத்திரிக்கிறது. அந்த மயிர் கத்திரிக்கிறது முடி வெட்டி அதை வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. அதுமாதிரி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அந்த வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு போனஸ் மாதிரி, ஒரு பார்ட்டி மாதிரி கொண்டாடுவாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அவங்களுக்குலாம் ஒரு என்கரேஜ்மெண்ட்டு. ஓகே சரி, இந்தா நீ இந்த துணியை எடுத்துன்னு போ. ஒரு பண்டிகை மாதிரி கொண்டாடுவான் ஆடுகளுக்கு முடி வெட்டுறத. அப்போது இது கேள்விப்பட்ட தாவீது என்ன பண்ணாரு, சரி நம்ம இந்த ஆடெல்லாம் பாதுகாத்து இருக்கிறோமே, இந்த ஆள்கிட்ட எதனா அனுப்புவோம், வேலை செய்கிறவனுக்கும் கொடுக்குறான், நம்மளுக்கு ஏதாவது கொடுப்பான்ட்டு தாவீது சொல்லி அனுப்புனாரு. அனுப்புனா இந்த ஆள் என்ன பண்ணான் தெரியுங்களா? தாவீது அனுப்புன ஆளை பார்த்து தாவீதை திட்டாத குறையா திட்டி அனுப்பிடுவான். தாவீதை திட்டாத குறையா திட்டி அனுப்பிடுவான். தாவீது கிட்ட வந்து சொல்றாங்க, ஐயா என்னங்க ஐயா, நம்ம அந்த ஆளுடைய ஆடெல்லாம் தேவையில்லாம பாதுகாத்தோம் ஐயா, 2 ஆடை அப்பவே வெட்டி சாப்பிடாம போயிட்டோம். இவன் ஆட்டை போய் பாதுகாத்தமே, இவன் நல்லவனே கிடையாதுங்க ஐயா, ஒரு நன்றியும் கிடையாதுங்க ஐயா. நம்ம பாதுகாத்தோம், நம்ம விட்டுருந்தா கூட 4 ஆடு எவனை திருடின்னு போயிருப்பான், 10 ஆடு திருடின்னு போயிருப்பான். நம்ம இவன் ஆட்டை பாதுகாத்து பத்திரமா அனுப்பி வச்சா, இவன் நல்ல நாளில் நம்ம போய் நின்னா ஒன்றுமே சொல்ல மாட்டேன், திட்டி அனுப்புறான்யா அப்படின்ட்டாங்க. தாவீதுக்கு செம கோபம். எல்லாம் கூட இருந்த ஒரு 600 பேரை கூப்பிட்டுக்கின்னு போய் நாளைக்கு போய் அந்த ஆளை வெட்டுறதே சரி அப்படின்னு சொல்லிட்டு தாவீது கத்திலாம் ரெடி பண்ணின்னு ஆளுங்கெல்லாம் படையெல்லாம் ரெடி பண்ணின்னு வந்துருக்கிறாரு. இந்த பாருங்க, இந்த விஷயம் வந்து யாருக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அபிகாயிலுக்கு, அவருடைய மனைவிக்கு தெரிஞ்சிச்சு. அபிகாயிலுக்கு அந்த மாதிரி என்ன பண்ணாங்க தெரியுங்களா? இருக்கிறதுலே நல்ல திராட்சை பழ குலைகள், வற்றல் திராட்சை, அது இது பாலடி கட்டி என்னென்னமோ சாப்பிட்ற பொருளெல்லாம் எடுத்துக்கின்னு, அப்பெல்லாம் எடுத்துக்கின்னு ஒரு கழுதை மேலே வச்சுக்கின்னு இந்தம்மா கிளம்பி போயிட்டாங்க. போயிட்டு வழியிலேயே தாவீதை மடக்கிட்டாங்க. தாவீதை மடக்கி தாவீது காலில் விழுந்து, அந்த ஆள் அப்படிதான், அவன் பேலியாளின் மனுஷன். இந்தம்மா சாட்சி சொல்லுவாங்க அந்த ஆளை பற்றி. எந்த மனுஷன்? பேலியாளின் மனுஷன். பேலியாளின் மனுஷனா என்னன்னா, அவன் தேவனுடைய பிள்ளை கிடையாது, பிசாசின் பிள்ளை. அவன் பிசாசின் பிள்ளை கூட வாழ்ந்துருக்கிறாங்க. அதை பார்க்கணும். இந்த அம்மா புத்திசாலி, மகா ரூபவதி, ஆனால் அந்த ஆள் டம்பி பீஸு, அதனால வாழ்ந்துருக்கிறாங்க. புரியுதுங்களா? நிறைய நேரத்தில் அதெல்லாம் கஷ்டம். அப்படி இருக்கிறதுக்கு கஷ்டம் இல்லைங்களா? கஷ்டம். சில பேர் சொல்லுவாங்க, என் படிப்பு, என் திறமை, என் அழகு, இதுக்கெல்லாம் இந்த வீட்டுக்காரனா இல்லை, சரியே கிடையாது, இந்த ஆள் தலையில் என்ன கட்டி வச்சிட்டாங்க பாஸ்டர். அபிகாயில் குறித்து பைபிள் சொல்லுதுங்க, மகா புத்திசாலி, ரூபவதி. அவங்க கணவர் யாரு? படிக்கும் போது எப்படி இருக்குது? முரடனும் துராகிருதனும். பைபிளே இந்த ஒரு ஆளை தான் துராகிருதன் சொல்லுது. தெரியுமா உங்களுக்கு? நீங்க பைபிள் ஃபுல்லாக படிச்சு பாருங்க. துராகிருதன் யாரை சொல்லுது? இந்த ஒரு ஆளை தான் சொல்லுது, துராகிருதன். அப்போ பயங்கரமான ஒர்ஸ்ட் கேரக்டர். ஆனா இந்த அம்மா போய் பாருங்க, தாவீது காலில் விழுந்து அவரை சமாதானப்படுத்திட்டாங்க. சமாதானப்படுத்தி பேசி எல்லாத்தையும் கொடுத்து சரி பண்ணிட்டாங்க தாவீதை. தாவீது சொல்றாரு, நல்ல காலம் நீ வரலன்னா உன் வீட்டுக்காரு தொலைஞ்சிருப்பாருன்ட்டு. எவ்வளோ பெரிய புத்திசாலி பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அதனால்தான் வசனம் சொல்லுது, கவனிங்க. ஏன் அபிகாயில புத்திசாலி சொல்லுனா, மகா புத்திசாலினா, பிரச்சனைகளை என்ன பண்றாங்க, கண்டுபிடிச்சு சார்ட் அவுட் பண்றாங்க. இந்த ஆள் இப்படி பண்ணிட்டான்னு தெரிஞ்ச உடனே பாருங்க, இந்த அம்மா கழுத மேல சேனை வச்சுக்கின்னு தாவீதை சந்திக்க போயிட்டாங்க. ஏன் போயிட்டாங்க? அடுத்தது என்ன நடக்க போகுதுன்ற ஒரு புத்தி. அதுதான் புத்திசாலிங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்தது என்ன நடக்க போகுதுன்றதை யோசிச்சு கண்டுபிடிப்பாங்க. புத்திசாலி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, மாட்டிங்கன்னு அடுத்தது நடக்கிறதுல மாட்டிங்கன்னு முடிச்சுட்டு இருப்பாங்க. தாவீது வந்து வெட்டும் போது ஓடின்னு இருப்பாங்க, புத்திசாலியா இல்லைன்னா. இப்போ புத்திசாலியா இருக்கிறவங்களுக்கு புத்திசாலி இல்லாதவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, புத்திசாலியா இருந்தாலும் இந்த அம்மா போய் எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் வழியிலே தாவீதை மடக்கி காலில் விழுந்து, எங்கள் ஆள், அந்த வீட்டுக்காரன் ஒரு மோசமான ஆளையா, நானே முடியாமல் வாழ்ந்துன்னு இருக்கிறேன், நீங்கள் வந்து அவனை வெட்டி எதுக்கு உங்கள் இந்த ரத்தப்பழியெல்லாம் உங்கள் மேலே, நீங்கள் நாளைக்கு ராஜாவாக வர போகிறீங்க,
நீங்கள் நாளைக்கு ராஜாவாக ஆகிட்டீங்கன்னா என்னால் இது வந்து உங்களுக்கு உங்கள் மேலே வந்து என்ன இருக்கும், ஒரு ரெட் மார்க் மாதிரி இருக்கும், ஒரு பிளாக் மார்க் மாதிரி இருக்கும். தாவீது வந்து அப்படி வனாந்தரத்தில் இருக்கும்போது இந்த ஆளை வெட்டிட்டாரு, அநியாயம் பண்ணார், அக்கிரமம் பண்ணிட்டாருன்ட்டு உங்கள் மேலே ஒரு கெட்ட பேர் இருக்குயா. அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க ஐயா, நீங்கள் நல்லவரையா. நாளைக்கு இந்த எருசலேமை என்ன பண்ண போகிறீங்க, எருசலேமை இஸ்ரவேலை ஆட்சி செய்ய போகிறீங்க ஐயா அப்படின்னு ரொம்ப அழகாக பேசுவாங்க. நீங்கள் அதெல்லாம் படித்து பாருங்கள், நான் படித்து சொல்கிறது டைம் இல்லை. ரொம்ப அழகாக பேசுவாங்க. பேசி தாவீதை கன்வின்ஸ் பண்ணிருவாங்க. அதுதான் புத்திசாலி. இதை முட்டாள் பொம்பளையாக இருந்தால் என்ன பண்ணின்னு இருக்கோம், வீட்டுக்காரன் சொல்லலாம், ராஜா அவன் தாவீது வந்தானா நீ 2 பேரும் நீ கத்தியை வச்சு ரெடி பண்ணு. தாவீது கிட்ட நிற்க முடியாது. ஏன்னா தாவீதுக்கு கர்த்தர் கூட இருக்கிறார். வசனம் சொல்லுது தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஆனால் நாபால் கூட கர்த்தர் கிடையாது. ஒருவேளை இந்த அம்மா வந்து புத்தி இல்லாமல் முட்டாள்தனமா நம்ம ஆளுங்க எல்லாம் கத்திர கொடு, அந்த தாவீது வந்து நம்ம பார்த்துலாம் ஒரு கை அப்படின்னு சொல்லியிருந்தா எல்லாம் சொத்தம் போயிருக்கும், ஒன்றும் இல்லாமல் ஜீரோவில் நின்று இருக்கும். ஆனால் மகா புத்திசாலியாக இருந்தனால இப்போ தாவீது கேட்டார்னா கோவப்படுவார், அவர் படையோடு வருவார், நம்மளை அழிச்சிருவார். இதை எப்படி சரி பண்ணுறது, பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு முன்கூட்டியே யோசித்து செயல்பட்டவங்க. அதான் மகா புத்திசாலி. மகா புத்திசாலி இல்லைன்னா வந்த பேர் தாவீது வந்து வெட்டும் போது ஓட வேண்டியது தான். இதுதான் புத்திசாலி இல்லாத தனம். அல்லேலூயா. சரி, அதுக்கு அடுத்தது இன்னொரு தெரியல, 2 லேடிஸாக தான் வருது, அடுத்ததும் லேடிஸ் தான். 2 சாமுவேல் 20வது அதிகாரம் 22வது வசனம். இங்கேயும் ஒரு லேடிஸ் தான் புத்திசாலியாக பைபிள் சொல்லுது. அதுக்கு முன்னாடி இப்போ சொல்லுது, தாவீதை சொல்லுது, தாவீது மகா புத்திமானாய் நடந்து கொண்டான்னு சொல்லிட்டு சொல்லுது. ஆனால் நான் வந்து அதை உங்களுக்கு பேசலை. தாவீது மகா புத்திமானாய் நடந்து கொண்டான், அதை பார்த்து சவுல் பயந்தான்னு சொல்லிட்டு வசனம் இருக்குது. தாவீது எப்படி நடந்துக்கணும்னா, தன்னை அனுப்புகிற எல்லா இடத்திலும் தாவீது போய் மகா புத்திமானாய் நடந்து கொண்டான், இதை கண்டு சவுல் பயந்தான் அப்படின்னு இருக்குது. தாவீதும் புத்திசாலி தான், தாவீதும் புத்திசாலி தான். சரி, அடுத்தது வந்து நான் எடுத்தது பேசுகிறேன். 2 சாமுவேல் 20வது அதிகாரம் 22வது வசனம். அவள் ஜனங்களிடத்தில் போய் புத்தியாய் பேசினதினால். எப்படி பேசுனாங்களா, ஒரு பெண் ஒரு லேடியை பற்றி பேசுது, அந்த லேடி பேர் போடல. ஆனால் ஜனங்க கிட்ட போய் என்ன பேசுனாங்களா, புத்தியாய் பேசினதினால். என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு படிச்சாதான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். தாவீது ராஜாவாயிட்டாரு, யோவாப் படைத்தளபதியா இருக்கிறாரு. அப்போ அங்க பாத்தீங்கன்னா ஒருத்த பிக்கிரியின் மகன், பிக்கிரியின் குமாரனாகிய சேபா அப்படின்றவன் என்ன பண்ணுவானா, தாவீதுக்கு விரோதமாக எழும்பி பல காரியங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவான். இந்த விஷயம் தாவீதுக்கு வருது, படைத்தளபதிக்கும் வருது. வந்தவொடனே இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவன் செய்யறது ரொம்ப தப்பு, இவன் என்ன பண்றான், மக்கள் மத்தியில தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத கலகத்தை ஏற்படுத்தி என்ன பண்றான், ஆட்சிக்கு ஆமா குந்தகம் ஏற்படுத்த பார்க்குறான். அதனால இவன் என்ன பண்ணணும், முதல்ல காலி பண்ணணும் சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இந்த யோவாப் தாவீது கிட்ட சொல்லிட்டு அவனை நான் முடிச்சுட்டு வரேன் கதையை அப்படின்னு சொல்லிட்டு யோவாப் கிளம்புறாரு. கிளம்புனா இவன் எங்கேயோ இருந்தோ ஓடி வந்து அந்த ஊர் ஆபேல் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு ஊர், அந்த ஊரில் வந்து தங்கிட்டான். இந்த ஊரில் வந்து தங்கிட்டான், இந்த லேடி இருக்கிற ஒரு ஊரில் வந்து தங்கிட்டான். திடீர்னு பார்த்தா ஊரை சுற்றி யோவாப் என்ன பண்ணிட்டார், கண்டுபிடிச்சாரு, இவன் இந்த ஊரில் இருக்கிறான்னு கண்டுபிடிச்சி யோவாப் படையை கூப்பிட்டுக்கின்னு ஊரை சுற்றி என்ன பண்ணிட்டாரு, படை சூழ்ந்துச்சு. இந்த அம்மா வந்து கேட்குது, பேசுறது இந்த லேடி தான் வந்து தைரியமாக பேசுது, எல்லாம் உள்ள பயந்துன்னு கிடக்குறான். கவனிங்க, இதுதான் புத்திசாலித்தனம். துணிஞ்சு வந்து பேசுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் புத்திசாலித்தனம். ஒருத்தர்கிட்ட போயிட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா, அந்த கேட்குற தைரியம் தான் புத்திசாலித்தனம். நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறது இல்லைன்னா கேட்குறதே கிடையாது, அமைதியாக இருக்கிறோம். கவனிங்க, இந்த ஒரு லேடி பேசலைன்னா, இந்த புத்திசாலியான லேடி பேசலைன்னா யோவாப் கிட்டேயும் பேசுனாங்க இந்த அம்மா, அந்த ஊரில் இருக்கிற மக்கள்கிட்டையும் பேசுனாங்க. இந்த அம்மா புத்திசாலித்தனமாக பேசலைன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுங்களா, யோவாப் உள்ள வந்து அப்பாவி ஜனங்களையும் கூட என்ன பண்ணிட்டு இருப்பாரு, வெட்ட வேண்டியதாக இருக்கும். நிறைய பேர் செத்து இருப்பாங்க. ஒரு ஆளை பிடிக்க வந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் செத்து இருப்பாங்க. ஏன்னா வந்திருக்கிற படைக்கு வந்து யார் சொந்தக்காரன் யார் எதிரின்னு தெரியாது. ஒரு ஊர் ஒருத்தருக்கு அடைக்கலம் கொடுத்தா என்ன நினைக்கும், அந்த ஊர்ல இந்த ஆளுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, சப்போர்ட் இருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கும். அப்போ அந்த படை என்ன நினைக்கும், ஒரு படை இந்த ஒருத்தன் இந்த ஊரை தங்கியிருக்கான்னா அந்த ஊரே இவனுக்கு சப்போர்ட் இருக்குது, அந்த ஊரில் நிறைய பேர் சப்போர்ட் இருக்கிறான், சரி மொத்தமாக இவன் கூட எவனெல்லாம் வரானோ பார்க்குறானோ எல்லாரும் என்ன பண்ணணும், வெட்டணும் கொல்லணும்னு தான் நினைக்கும்.
ஆனா பாருங்க அப்படிதான் வந்து இருக்குது. எல்லாம் உள்ள இருக்கிறான் பயந்து, ஒருத்தனும் பேசலைங்க. இந்த லேடி வந்து தைரியமா பேசும். இந்த லேடி நீங்க படிச்சு பாருங்க, முன்னாடி பின்னாடி படிச்சு பாருங்க. இந்த லேடி வந்து நல்லா பேசும். பேசி யோவாப் கிட்ட சொல்லும், இந்த ஊரை பத்தி கேட்டு பாருங்க ஐயா, இந்த ஊர்ல எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. இந்த ஊர்னால ராஜாவுக்கு எந்த நஷ்டமும் வந்தது கிடையாது. இந்த ஊரே சமாதானத்துக்கு பேர் போன ஊரு. நீ எதுக்கு படையை எடுத்துட்டு வந்திருக்கிற இந்த ஊருக்கு நேரா? கேட்கும், தைரியமா கேட்கும். அப்ப யோவாப் சொல்வாரு, உங்களை அழிக்கணுன்றதும் அப்பாவி ஜனங்களை கொல்லணுன்றதும் என்னுடைய விருப்பம் கிடையாது. இந்த பிக்கிரியின் மகன் சேபா வந்து இருக்கிறான். அவன் யாருன்னு கேட்டா ராஜாவுக்கு விரோதமா பேசி பல காரியங்கள் செஞ்சவன். அவன் ஒரு துன்மார்க்கன். அவன் வந்து உங்க ஊர்ல தங்கி இருக்கிறான். அவன் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னா உடனே இந்த அம்மா சொல்லுச்சு, சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணான், அவன் தலை கீழே வந்து விழும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அம்மா போய் பேசுறாங்க. அது சொல்லிட்டு இந்த யோவாப் கிட்ட, படைத்தளபதி கிட்ட சொல்லிட்டு தான் இந்த அம்மா போய் அவள் ஜனங்களிடத்தில் போய் புத்தியாய் பேசினதினால். எப்படி பேசினாங்களா? அந்த ஊர்ல அவன் வந்திருக்கானா, அவனுக்கு மாமா மச்சான் இருப்பானா இருக்க மாட்டானா? மாமா மச்சான் தொண்டன் கொண்டான் கொடுத்தான், சித்தப்பா பெரியப்பா எவனா சொந்தக்காரன் 4 பேர் இருப்பான், 5 பேர் இருப்பான், ஒரு கூட்டமே இருக்கும். இவன் தலையை வெட்டி போட ஒத்துக்குமா அந்த கூட்டம்? ஒத்துக்குமா? ஒத்துக்காது. ஆனா இந்த அம்மா எந்த அளவுக்கு புத்தியா பேசியிருந்தா வெட்டி போட்டாங்க. அதுதான் புத்திசாலித்தனம். புத்திசாலி வந்து காரியங்களை சாதித்து கொள்ளுவான். புத்திசாலி என்ன பண்ணுவான்? காரியத்தை சாதிப்பான், நஷ்டம் வராதபடி பார்த்துப்பான். அவன் தான் புத்திசாலி. புரியுதுங்களா? புத்திசாலின்றவன் யாரு? நஷ்டம் வராதபடி பார்த்து கொள்ளுகிறவன், எடுக்கிற காரியத்தை ஜெயமாய் முடிக்கிறவன் புத்திசாலி. அந்த அம்மா பாருங்க, போனாங்க, சொந்தக்காரெல்லாம் இருப்பான். ஏத்தவன போயிட்டு பிக்கிரியின் மகன் சேபா எங்க புடி, தலையை வெட்டு. விட்டுருவாங்களா இந்த அம்மாவை? விட மாட்டாங்க. இந்த அம்மா போய் பக்குவமா பேசி, இந்த ஒரு ஆளால எத்தனை பேர் சாவுன்னு தெரியாது சொல்லி, இவன் செஞ்ச தப்பெல்லாம் எடுத்து சொல்லி, இவன் சாவுறது நியாயம்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி, அதுக்கு பேர் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அவன் தலையை வெட்டி எடுத்துட்டு வந்து போடுறாங்க. சும்மா போட்டுற முடியாது ஒரு ஆள் தலையை வெட்டி. புரியுதுங்களா? நம்ம ஊரில் கூட எவனோ வந்து ஒருத்தர் வீட்டில் வந்து எங்கேயோ ஏதோ பண்ணிட்டு வந்துட்டு ஊரில் வந்துட்டான். போலீஸ்காரன் பிடிக்க வராங்க. எல்லாரும் இப்போ AK-47 எடுத்துட்டு வந்து நின்றுக்கிறான் போலீஸ்காரன். எல்லாரையும் சுட போகிறான்னா, நீங்கள் போய் அந்த வீட்டில் போய் பேசி அவனை மட்டும் எடுத்துட்டு வந்து வெளில எடுத்துட்டு வந்து போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிட முடியுமா? அந்த வீட்டில் இருக்கிறவங்க ஒத்துக்க மாட்டான். உன் வீட்டில் இருக்கிறவங்கள உடியா, என் சொந்தக்காரியா, நான் எதுக்கு உண்ணும்? 1008 பிரச்சனை பண்ணுவான். புத்திசாலி. புத்தின்றது அதுதான். அந்த பெண் பாருங்க வசந்த், அவள் ஜனங்களிடத்தில் போய் புத்தியாய் பேசினதினால் அவர்கள் பிக்கிரியின் குமாரனாகிய சேபாவின் தலையை வெட்டி யோவாபின் இடத்தில் போட்டார்கள். அப்பொழுது அவன் எக்காலம் ஊதினான். அவரவர் பட்டணத்தை விட்டு கலைந்து தங்கள் கூடாரங்களுக்கு புறப்பட்டு போனார்கள். யோவாபும் ராஜாவின் இடத்துக்கு போகும்படி எருசலேமுக்கு திரும்பினான். ஒரு அழிவிலிருந்து காப்பாத்திட்டாங்க. புத்திசாலி அழிவிலிருந்து காப்பாற்றுவான், நஷ்டம் வராதபடி பார்த்துப்பான். புரியுதுங்களா? எடுக்கிற காரியத்தை வெற்றியாய் முடிப்பான். இதுதான் புத்திசாலித்தனம். சரி, நிறைய டைம் இல்லை. இயேசுனார் ஒரு புத்திசாலியை பற்றி பேசினார். இயேசுனார் பைபிளில் ஒரு புத்திசாலியை பற்றி பேசிக்கிறாரு. அது தெரியல? அது போலும். லூக்கா 16வது அதிகாரம். லூக்கா 16வது அதிகாரம். எட்டாவது வசனத்துல முதல்ல படிச்சுட்டு நம்ம திரும்பி வரலாம். அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான். இதை யார் சொல்றது? இயேசு சொல்றாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சம்பவத்தை குறித்து பேசுகிறார். அந்த சம்பவத்திலிருந்து ஒருத்தனை சொல்றாரு. என்ன சொல்றாரு? அநீதியுள்ள உக்கிரானக்காரன் என்ன செய்தானா? புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும், ஒளியின் பிள்ளைகள் யாரு? நாம தான். நம்ம விட சொல்றாரு, இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள். இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் யாரு? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். எப்படி இருக்கிறாங்களா? தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். இயேசுக்கே தெரியுது நம்ம புலிகளா என்ன புலிக. மக்கு புலிகளை வச்சு குப்பை கொட்டி இருக்கிறார் அவரு.
எவ்வளோ இரக்கம் இருக்கணும் தெரியுங்களா? எவ்வளோ அன்பு இருக்கணும் தெரியுமா? எவ்வளோ தயவு இருக்கணும் தெரியுங்களா? மக்கு புள்ளைய வளர்த்து சோறை போடுறதுக்கு, சோறை போட்டு வளர்த்து அவனை ஆளாக்குறதுக்கு எவ்வளோ பொறுமை வேணும், எவ்வளோ கிருபை வேணும் தெரியுமா? யோசிச்சு பாருங்க. மக்கு புள்ளைய வீட்டில் வச்சிருந்தா எவ்வளோ கெட்ட பேர் வரும் தெரியுங்களா உங்களுக்கு? இது என்னன்னா தப்பு பண்ணிச்சு, செய்ய வேண்டிய டீச்சர்கிட்ட போய் கை கட்டி நிற்கணும், வாதியார்கிட்ட போய் கை கட்டி நிற்கணும். ஏன்னா புள்ள மக்கு புள்ள. ஹோம்ஒர்க்கு எழுத சொன்னால் எழுதிட்டு வராது. படித்து மனப்பாடம் பண்ணோண்டா வசனம்னா மனப்பாடம் பண்ணாது. என்னென்னமோ சொல்லுவாங்க, இதை பண்ணோம் அதை பண்ணோம், எதுவுமே பண்ணாது. எல்லாத்துக்கும் அந்த அது வண்டி ஒரு 3 மாதம் ஓடும் இதெல்லாம் செய்யாமல் டிமிக்கு கொடுத்துக்கின்னு. எப்படியோ அந்த 3 மாதம் கழித்து இப்போ என்ன வரும்னா பேரண்ட் மீட்டுன்னு ஒன்று வரும். 3 மாதம் கழித்து எப்படியோ வருஷத்தில் 3 பேரண்ட் மீட் வரும். குவார்டர்லி, ஹாஃப்லி, ஆனுவல் 3த்துக்கு பேரண்ட் மீட் வரும். இந்த பேரண்ட் மீட்டில் போய் நின்னா அங்கே சொல்லும் போது தான் தெரியும் தப்பு செஞ்சது புள்ளிங்க. அங்கே ரொம்ப கை கட்டி பவ்யமாக நிற்க வேண்டியது யாரு? பெற்றோர்கள். அங்கே நிற்கணும். நின்று அவங்க சொல்லுவாங்க, உன் பிள்ளை டிசி வாங்கிட்டு போயிடுமா, இவங்களெல்லாம் வச்சு நாங்கள் ஸ்கூல் நடத்துறது எங்களால் முடியாது, இவனுக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் புரிய மாட்டேன்து, எதை செய்யாதன்றமோ அதை தான் செய்கிறான். நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டில் வந்து செம்ம சாத்துறோம் இல்லை? ஆனால் என்னைக்காவது ஆண்டவர் உங்களை சாத்தி இருக்கிறாரா? நம்மளெல்லாம் சாத்துறோம் நினைச்சிருந்தா அன்றைக்கே நம்ம கதை இதை பண்ணியிருக்கோம், முடிஞ்சு போயிருக்கோம். ஆனால் அவர் தெரியும், மக்கு புள்ளியாக இருந்தாலும் இதை நான் என்ன பண்ணுவேன்னா நேசிக்கிறேன். நம்ம பிள்ளைங்க மக்கா இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணுறோம், நேசிக்கிறோம். மக்கு புள்ளைன்னு வரும்போது குப்பை தொட்டியில் தூக்கி போட்டு வந்துடும், போ வேற எனக்கு. அது எவ்வளோதான் மக்கா இருந்தாலும் அது ஏன் புள்ள. வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து 4 அடி அடிச்சு ஹோட்டலில் கொண்டு போய் 2 தோசை வாங்கி கொடுத்து, இங்கே வேற தோசை அங்கே வேற தோசை, வீட்டில் கொடுக்குற தோசை வேற, அங்கே வந்து நெய் தோசை வாங்கி கொடுத்து அதை ஒரு வழியாக சமாதானம் பண்ணி, நான் ஏடா உன்னை அடிச்சேன், ஒரு டீச்சர் எதுக்கு நான் ஏடா நிற்கணும், உன்னால் தான் நான் நின்னேன், எனக்கு இது தேவையாடா, எங்கள் ஓனர் முன்னாடி கூட நான் நின்னதில்லை, உன் டீச்சர் என்னை இவ்வளோ கேள்வி கேட்குறா அப்படின்னு சொல்லி அவனை புரிய வச்சு, அதுக்கு பிறகு அவனை சரி பண்ணி, அவனாடா போகணும்ல ஸ்கூலுக்கு, அதனால் அவனை சரி பண்ணி அனுப்பி எப்படியாவது மக்கு புள்ளைய கூட நம்ம வச்சு உருட்டுறோம். கர்த்தரை நம்மளை வச்சு தான் உருட்டுறாரு. ஆண்டவரே சொல்றாருங்க, இது நான் சொல்லல, இது யார் சொல்றாரு? ஆண்டவரே சொல்றாரு, இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கலாம் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, அவன் உலகத்துல இருக்கிறவன் பாருங்க, நல்லா படிக்கிறான், வேலை கிடைக்குது, வேலை கிடைக்கல இல்லை, படிக்க வேண்டிய வயசுல 2 டிகிரி வாங்குறான், 3 டிகிரி வாங்குறான், இல்லை எவ்வளோ படிக்க முடியுமோ படிக்கிறான். எந்த படிப்பு படிச்சா நல்லா வருவோம் அவன் எடுக்கிறான், எப்படி ஃபாரின் போகலாம், எவ்வளோ சம்பாதிக்கலாம்னு யோசிக்கிறான். ஆனால் நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுது? ஆனால் நம்ம அதுங்களுக்கு துணியை வாங்கி கொடுக்குறோம், சோறை போடுறோம், இல்லை வண்டியை வாங்கி கொடுக்குறோம், சைக்கிளை வாங்கி கொடுக்குறோம். நான் சைக்கிள் வாங்கி கொடுத்துக்கிறேன், நான் எதை பற்றி சொல்கிறேன், எல்லாமே தான் செய்கிறோம், புரியுதுங்களா? அதுதான் அப்பனுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். இவர் நம்ம தகப்பன், ஆமேன். இவர் யாரு? நம்மளுடைய அப்பா. சரி, இவர் யாரை புத்திசாலின்னு சொன்னார்னு கேட்டீங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்பட்டுருவீங்க. இப்போ பிரச்சனை, அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த படிக்கலாம் பாருங்க. 1 பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவனாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். உக்கிரானக்காரன்னா யாருன்னா ஒரு மேனேஜர். உக்கிரானக்காரன்னா யாரு? ஒரு மேனேஜர் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. ஓனருக்கு ஒரு மொட்டை பெட்டிஷன் போயிடுச்சு. என்ன அப்படின்னா, யாரோ மெசேஜ் அனுப்பிட்டுக்கிறாங்க, உங்க மேனேஜர் என்ன பண்றாரு, உங்க ஆஸ்தியெல்லாம் அழிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் ஒன்று ஃபார்வர்ட் பண்ணிட்டு அவனை அனுப்பிட்டான். இந்த காலம் மாதிரி இருந்திருந்தா வீடியோவே எடுத்து அனுப்பிட்டு இருப்பான். அது அந்த காலன்றதுனால செய்தி மட்டும் தான் போச்சு. இப்போ வந்து காணொலியும் போயிடும், செய்தி மட்டும் இல்லை காணொலியும் போயிட்டு இருக்கும் இந்த காலம் மாதிரி தான்.
அதனால் செய்தி போச்சு. போன உடனே அந்த எஜமான் என்ன பண்ணுறாரு, அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து மேனேஜரை கூப்பிட்டு, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? ஃபர்ஸ்ட் கேட்குறேன், என்னப்பா உன் மேலே இப்படிலாம் கம்ப்ளைண்ட் வருதே கேட்டார். ரெண்டாவது என்ன சொல்கிறார், உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி. சரி, நீ மேனேஜர் வேலை செஞ்சதெல்லாம் போதும், எல்லாத்தையும் கணக்கு என்ன பண்ணு, செட்டில்மெண்ட்டு பண்ணிவிடு. எவ்வளோ பணம் வச்சிருக்கிற, என்ன எவ்வளோ வெளியிலேருந்து வரணும், எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு கணக்கை செட்டில்மெண்ட் பண்ணிட்டு, இனி நீ உக்கிரானக்காரனாக இருக்கக்கூடாது என்றான். போதும்ப்பா, நீ மேனேஜர் போஸ்ட்லேருந்து உனக்கு என்ன சீட்டு கிழிக்கப்படுகிறது. கிழிச்சிட்டாரு ஓனர். இப்போ இவன் பண்ணுறது பாருங்க. அப்பொழுது உக்கிரானக்காரன், நான் என்ன செய்வேன்? ஏன் இவனை புத்திசாலியாக பாராட்டினார்னா பாருங்க, வேலை போயிடுச்சு, வேலை போயிடுச்சு. அவன் பிளான் பண்ணுறான் பாருங்க. அவன் போய் டாஸ்மார்க் பாரில் போய் உக்காந்துக்கல, வேலை போயிடுச்சுன்ட்டு. சில முட்டாள் கேஸுங்க வேலை போனவொன்னே எங்கே போய் உக்காந்துக்குது, டாஸ்மார்க் பாரில் போய் உக்காந்துக்குது. அதுலேருந்து குடிகாரனா ஆயிடுது. கேட்டால் எனக்கு வேலை போயிடுச்சு. ஒரு லவ் ஃபெயில் ஆயிடுச்சு பாருங்க, டாஸ்மார்க் பாரில் உட்காந்து குடிகாரனா ஆகிடும். என்னன்னு கேட்டால் லவ் ஃபெயிலியரு. எவனை ஏமாத்திட்டான், போய் டாஸ்மார்க் பாரில் உட்காந்து பக்கா குடிகாரனா ஆயிடுது. கேட்டான், நண்பன் என்னை ஏமாற்றி விட்டான். இதெல்லாம் என்ன சொல்றது, மக்களையும் படுமக்கு மக்கு இது, அதுலேயும் ரொம்ப ஒர்ஸ்ட் மக்கு. இது மாதிரி போகிறதெல்லாம் புத்திசாலிங்க எப்பவுமே வந்து பிரச்சனைகளை கண்டு பயப்பட மாட்டாங்க. பிரச்சனைகளை எப்படி சரி செய்யணும் தான் யோசிப்பாங்க. பிரச்சனை வந்துடுச்சு, இதுக்கு என்ன சொல்யூஷன், இது என்ன ஆல்டர்னேட்டிவ், இதை எப்படி நம்ம சரி பண்ணுறதுன்னு தான் யோசிக்கிறோம் புத்திசாலி. பிரச்சனைக்கு பயந்து ஓடுறோம் புத்திசாலி கிடையாது. அல்லேலூயா. இப்போ ஓனரை கூப்பிட்டு வேலையை விட்டு நிறுத்திடு, கணக்கெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிடுன்னு சொல்லிட்டாரு. இவன் என்ன பண்ணுறான் பாருங்க, நான் என்ன செய்வேன் சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, என் எஜமான் உக்கிரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே சொல்லிட்டு, இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா செல்ஃப் எஸ்டிமேட் பண்ணுறான். என்னது செல்ஃப் எஸ்டிமேஷன், சுய பரிசோதனை பண்ணுறான். என்ன பண்ணுறான் பாருங்க, கொத்துகிறதற்கு எனக்கு பலன் இல்லை. கொஞ்சம் வயசாகிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். அதனால் அவர் என்ன சொல்கிறார், எனக்கு கொத்துகிறதற்கு பலன் இல்லைன்னா என்ன கொத்துறதுக்கு, ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன இல்லை, கொத்துகிறதற்கு பலன் இல்லைன்னா ஹார்ட் ஒர்க் பண்ண எனக்கு என்ன இல்லை, பலன் இல்லை சொல்கிறாரு. ஹார்ட் ஒர்க் பண்ணுறது எனக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. சரி, இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ண பலன் இல்லைன்னா என்ன பண்ண அடுத்தது, அதையும் யோசிக்கிறான். ஒன்று, இந்த உலகத்தில் இப்போ வாழணும் பிழைக்கணும் அப்படின்னா நல்லா ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் என்ன பண்ண முடியும், நம்ம நல்லா வாழ முடியும். இப்போ எனக்கு என்ன இல்லைன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு பலன் இல்லை. அல்லேலூயா. ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு பலன் இல்லை. பாருங்க, அவன் ஃபியூச்சர் திங்கிங்கோடு இருக்கிறான். ப்ரெசென்ட்டில் இருக்கிற ப்ராப்ளத்தையும் யோசிக்கிறான். அது எப்படி, இதுலேருந்து எப்படி நான் நல்லா வருதுன்னு யோசிக்கிறான். அவன் தான் புத்திசாலி. புரியுதுங்களா? ஒரு பிரச்சனை வரும்பொழுது இனி என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, என் கதை முடிஞ்சு போச்சு, என் சரித்திரம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சி அதை வந்து எண்டு கோடு போட்டான்னா அவன் புத்திசாலியே கிடையாது, மக்களையும் படுமக்கு. புத்திசாலி என்ன பண்ணுறான்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ பெரிய போராட்டம் வந்தாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி அதை ஓவர்டேக் பண்ணுறது, நான் இப்போ இருக்கிற மாதிரி எப்படி என் பொசிஷனுக்கு வருது அப்படின்னு யோசிக்கிறவன் தான் புத்திசாலி. அவன் யோசிக்கிறான் பாருங்க. ஆண்டவர் சும்மா சொல்ல, அவன் சொல்கிறான் வேலை போயிடுச்சு, எங்கள் ஓனர் என்ன பண்ணிட்டான், என்ன தள்ளிட்டான், இப்போ எனக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு பலன் இல்லை. அதான் சொல்கிறான், கொத்துகிறதுக்கு எனக்கு பலன் இல்லை. ரெண்டாவது, இரக்கமும் வெட்கப்படுகிறேன். இரக்கம்னா என்ன, அங்கங்கே போய் கையேந்துருது. இரக்கம்னா என்னது, அங்கங்கே போய் கையேந்தி பழைக்கிற பழைப்பு. இதுக்கும் நான் வெட்கப்படுறேன். ஏதோ இவங்க கொஞ்சம் மேனேஜர் இல்லை, இவர் பியூனாக இருந்தால் பயப்பட மாட்டார், எல்லாத்தையும் போய் என்ன பண்ணுவார், கடன் வாங்கிடுவார். இவர் மேனேஜர் ஆச்சே, இவருக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குது. 4 பேர் பார்த்து சார் வணக்கம் சார் அப்படின்ட்டு போகிறான். யோசிச்சு பாருங்க, உங்களை 4 பேர் பார்த்து வணக்கம் சார் சொல்கிறவங்ககிட்ட போயிட்டு சாப்பாடு கூட இல்லை, ஒரு 100 ரூபாய் கடை கொடு அப்படி கேட்பீங்களா நீங்கள்? சாப்பாடே இல்லைடா கூட என்ன பண்ணிக்க மாட்டீங்க, உங்களை வணக்கம் சார் சொல்கிறவங்க கிட்ட கேட்க மாட்டீங்க. புரியுதுங்களா? ஏன்னா உங்களை வந்து ஒரு மதிக்கிறான். எப்பவுமே நம்ம மனுஷனுடைய இயல்பு, நம்மளை ஒரு ஆள் மதிக்கிறவங்க கிட்ட நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்ம அந்த கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டோம், அந்த மரியாதையை இழக்க விரும்ப மாட்டோம். அவன் நம்மளை மதிக்கிறான், அவன் அந்த மரியாதையில் இருக்கணும், அதுதான் முக்கியம். இவங்கிட்ட கடன் வாங்கி சோறு துணி அந்த மரியாதை என்ன பண்ணக்கூடாது, கெடுத்துக்க கூடாது. அப்படிதான் யோசிக்கிறோம். அப்படிதான் அவன் என்ன பண்றான்னா அதுதான் சொல்றான், இரக்கவும் வெட்கப்படுகிறேன் சொல்லிட்டு
உக்கிரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது கொஞ்சம் டைம் கொடுத்துக்கிறார் போல. ஓனர் என்ன பண்ணிக்கிறாரு, கொஞ்சம் டைம் கொடுத்துக்கிறார். நீங்கள் இதுக்குள்ளே என்ன பண்ணிடணும், எல்லாத்தையும் கணக்கெல்லாம் ஒப்பு வச்சுட்டு வேலையை விட்டு போயிடுப்பான்னு சொல்லிட்டு. இப்போ என்ன சொல்கிறேன், நான் உக்கிரான விசாரிப்பை விட்டு தள்ளப்படும் போதுனா வேலையிலேருந்து நான் என்னைக்கு வெளியில் என்ன பண்ணப்படுறேன், டிஸ்மிஸ் பண்ணப்படுறனோ அப்பொழுது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு புத்திசாலித்தனமாக ஒரு பிளான் பண்ணுறான். என் லைஃப்பை நான் நல்லா வச்சுக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும், அதை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிளான் பண்ணி, அந்த பிளான் என்னன்னா 5வது வசனம், தன் எஜமானிடத்தில் கடன் பட்டவர்களை ஒவ்வொருவனாக வரவழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி, நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்கிரானக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாய் எழுது என்றான். ஒருத்தனை கூப்பிட்டான், எல்லாரும் இது வந்து எக்ஸாம்பிள் தான், எல்லாரையும் கூப்பிட்றான். அங்கே கடன் வாங்கணுங்களெல்லாம் லைனாக வந்து என்ன சொல்லிட்டான், எல்லாரையும் வந்து சொல்லிட்டான். எல்லாம் வந்து கடன் வாங்கலாம் வந்து என்ன பண்ணோம், என்ன பார்த்துட்டு போனோம் சொல்லிட்டான். பார்த்துட்டு போனோம்னு சொல்லிட்டவன் ஒருத்தன் வந்தவொடனே கேட்குறான், சீட் எடு எவ்வளோ. அவன் சொல்கிறான், 100 குடம் எண்ணெய் ஐயா. எவ்வளோ கடன் கொடுக்கணும், 100 குடம் எண்ணெய் அப்படின்றான். அப்போது அவன் என்ன சொல்கிறான், சரி சீட்டை வாங்கி அதில் என்ன பண்ணுறான், கோடை போட்டு 50 கொடுத்துட்டான். அதில் என்ன எழுதுறாரு, 50 குடம் எண்ணெய் கொடுத்துட்டான், 50 தான் பேலன்ஸு, 50 தான் பேலன்ஸ்னு எழுதினாரு. எழுதிட்டு பின்பு அவன் வேறொருவனை நோக்கி, 7வது வசனம், நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 கலம் கோதுமை என்றான். உதாரணமாக அவர் சொல்கிறாரு 100 மூட்டை கோதுமை. உடனே கூப்பிட்டு அவன்கிட்ட வாங்கி, அப்போது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுதுனான். 10 முதல்ல 50 எழுத சொன்னான். இப்போ இவனுக்கு எவ்வளோ சொல்கிறான், கவனிக்கணும். இவனுக்கு 50 எழுத சொல்லியிருக்கலாம்ல, இவனுக்கு என்ன பண்ணியிருக்கலாம், 50 எழுதியான்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஏன் 80 எழுத சொன்னான், அதுதான் சீக்கிரட்டு சொன்னான். இப்போ 2 பேர்கிட்டையும் இவங்ககிட்ட வந்து 100 குடம் எண்ணெய் வாங்கினவங்ககிட்ட என்ன எழுத சொல்லிட்டான், 50 குடம் எண்ணெய்னு எழுத சொல்லிட்டான். 100 மூட்டை கோதுமை வாங்கினவங்ககிட்ட என்ன சொல்லிட்டான், 80 மூட்டை 20 மூட்டை கொடுத்துட்டாரு, பேலன்ஸ் 80 மூட்டைன்னு எழுதிட்டான். இப்போ இப்படி பண்ணுவன தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, பாராட்டுறாரு. இப்படி பண்ணவன தான் இப்போ ஆண்டவர் பாராட்டினாரு. ஹலோ, என்ன நினைக்கிறீங்க? நான் ஃபர்ஸ்ட் அவன் பண்ணதே அயோக்கியத்தனம், அவன் பண்ணதே ஃப்ராட் வேலை பண்ணியிருக்கிறான். இவனை ஆண்டவர் என்ன சொல்றாரு, புத்தியாய் செய்தான்னு சொல்றாரு. நம்மள தான் என்ன பண்ணியிருப்போம், ஃப்ராடு வேலை செய்தான்னு எழுதி வச்சிருப்போம். நம்மள தான் என்ன எழுதி வச்சிருப்போம், ஃப்ராடு வேலை செய்தான் அப்படின்னு எழுதி வச்சிருக்கோம். நியாயமாக எல்லாரும் அப்படி தானே எழுதுவீங்க, இல்லை நான் மட்டும் தான் எழுதுவேண்ணா? எல்லாரும் அப்படி தானே எழுதுவோம். ஆமாம், நீங்களாம் பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குது. எல்லாரும் அப்படி தான் எழுதுவோம். இந்த மேனேஜர் என்ன வேலை செஞ்சான், ஃப்ராடு வேலை செய்தான்ட்டு. ஆனால் ஆண்டவர் வந்து புத்தியாய் செய்தான். ஏன் புத்தியாய் செய்தான்னா, அங்கே ஒரு சரித்திரம் சொல்லுகிறாங்க, பேக்ரவுண்ட் பற்றி பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள், ஹிஸ்ட்ரி டீச்சர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக இவன் என்ன பண்ணானா, இவன் மேலே கம்ப்ளைண்ட்டே என்னென்னா, எஜமானுடைய ஆஸ்தியை அழித்து போடுகிறதாக கம்ப்ளைண்ட் என்ன வந்துச்சு, எஜமானுடைய ஆஸ்தியை அழிக்கிறான். எஜமானுடைய ஆஸ்தியை எப்படி அழிக்கிறான்னா, இது வந்து ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி மாதிரி. இது வந்து என்னது, ஃபினான்ஸ் கம்பெனி மாதிரி. 100 குடம் எண்ணெய் கொடுக்குறது, 100 குடம் எண்ணெய் வசூல் பண்ணுறது 110 குடம் எண்ணெய். ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி மாதிரி கொடுக்குறது 90 குடம் எண்ணெய். நம்ம கிட்ட தண்டல் வாங்குவோம், கொடுப்பான் பார்த்தீங்களா, 10,000 ரூபாய் தண்டல் கொடுக்குறேன் கடனுவான், கையில் எவ்வளோ கொடுப்பான், 8,000 ரூபாய் 8,500 ரூபாய் கொடுப்பான். கரெக்டா? 100 நாளில் கட்டணும்னு சொல்லிடுவான். ஆனால் நீங்கள் எவ்வளோ தண்டல் வாங்கியிருக்கிறீங்கன்னுவா, 10,000 ரூபாய். ஆனால் நீங்கள் உண்மையில் 10,000 ரூபாய் வாங்கினீங்களா? இல்லை. எவ்வளோ வாங்கினீங்க, 8,200 8,300 400 தான் வாங்கியிருப்பீங்க இல்லை. மீதி அவன் என்ன பண்ணுறான், வசூல் பண்ணுறது 10,000 ரூபாய் வசூல் பண்ணுறான். இது மாதிரி அது ஒரு ஃபைனான்ஸு கம்பெனி மாதிரியான். இதில் வந்து என்னென்னா, ஓனர்கிட்ட நிறைய கிளைண்ட்டுங்க இருக்கிறாங்க. அந்த கம்பெனி ஓனருக்கு என்ன இருக்கிறாங்க, நிறைய கிளைண்ட் இருக்கிறாங்க. நிறைய கிளைண்ட் இருக்கிறதுனால இவர் நிறைய என்ன பண்ணுறாருன்னா, கடன் கொடுக்குறது. அதுக்கு பாருங்கள், கடன் கொடுத்து வாங்குறது. அதில் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, எக்ஸ்ட்ரா வாங்குறாரு, ஃபினான்ஸ் போட்டு வட்டி போட்டு வாங்குறாரு. இதில் இவன் என்ன பண்ணான்னா,
இவன் தனியாலாம் பிஸ்னஸ் பண்ணால் கஷ்டம், மேனேஜராக ஒர்க் பண்ணிக்கின்னு இவர் ஃபைனான்ஸை எடுத்து இதில் கொஞ்சம் உள்ள இன்புட் பண்ணி இவர் தனியாக ஒரு ஃபைனான்ஸ் நடத்திருக்கிறாரு இன்னரில். இந்த விஷயம் எவ்வளோ கண்டுபிடிச்சி போய் சொல்லிட்டான், ஐயா ஃபினான்ஸ் கம்பெனியில் அவன் வேலை செய்கிறான், உன் கம்பெனி வண்டியை யூஸ் பண்ணுறான், உன் பெட்ரோலை யூஸ் பண்ணுறான், அவன் உன்கிட்ட சம்பளம் வாங்கிக்கிறான், இது பத்தாத அவன் என்ன பண்ணுறான், அவன் தனியாக உங்கள் இதுவே பிஸ்னஸ் பண்ணுறாயா. போயிடுச்சு கம்ப்ளைண்ட்டு. அதனால தான் அந்த ஓனர் இமிடியேட்டாக நிறுத்துறாரு. எதுக்கு நிறுத்துறாரு இமிடியேட்டானா, எந்த ஓனர் ஒத்துப்பான்? உங்களுக்கு வந்து வேலை செய்யறதுக்கு பைக்கை கொடுத்து பெட்ரோலை கொடுத்து மாதம் 1 லட்சம் சம்பளம் கொடுத்தா நீ போய் உன் பிஸ்னஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒத்துப்பாடா எந்த ஓனர்? அது ஒத்துக்க மாட்டான். சொல்கிறான், நீ மரியாதை வேலையை எழுதி கொடுத்துட்டு போயிடு, இன்னைக்கு நின்றுட்டு வேலையை சொல்லுவான்ல. அதனால தான் இவர் பெரிய சீரியஸ் ஆயிடுச்சு. இவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா, முதல்ல கூப்பிட்டவனுக்கு 50 குடம் வந்து கம்பெனி குடம் எண்ணெய், மீதி 50 குடம் என்னன்னா இவர் எண்ணெய், இவர் ஓன் பிஸ்னஸ், இவர் மணி, 2 இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கிறாரு. இவருக்கு தெரிஞ்சு போச்சு, இனி இந்த ஓனர்கிட்ட இருந்து நம்மளுக்கு ஒன்றும் வராது. இப்போல்லாம் இவன் நாளைக்கு எடுத்துன்னு வந்து இந்த 50 குடத்தை எங்கே கொடுப்பான்? கம்பெனிக்கு தான் கொடுப்பான். அதனால் இந்த 50 குடத்தை கேன்சல் பண்ணிட்டான். நாளைக்கு நம்மளுக்கு போனால் ஏதாவது என்ன பண்ணுவான், கேட்டு வாங்கி பாரு, 50 குடம் கம்மி பண்ண, ஒரு 20 குடம் தான் என்னையாது குடியா கொடுத்துருவான். புரியுதுங்களா? அதனால் இவன் என்ன பண்ணுறான்னா, இவனுக்குடைய இன்புட்டை கேன்சல் பண்ணுறான். ஏன்னா ஏன் கேன்சல் பண்ணுறான்னா, நாளைக்கு நம்ம நாளைக்கு போய் இந்த கிளைண்ட்டை பிடிக்கலாம். நாளைக்கு போயிட்டு நான் என்ன கொடுக்குறேன், ஏன்னா என்ன பண்ணுவான் அந்த கிளைண்ட்டு வருவான், பரவாயில்ல அவன் நல்ல மனுஷன், எனக்கு 50 குடம் எண்ணெய் என்ன பண்ணான், தள்ளுபடி பண்ணான். நல்ல மனுஷன், 20 மூட்டை கோதுமையை தள்ளுபடி பண்ணாயா, சரி நான் உங்ககிட்ட வாங்கிக்கிறேன். 4 கஸ்டமர் வருவாங்கன்றது முன்கூட்டியே யோசிச்சு அவன் என்ன பண்ணான், தனக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, பின்னாடி நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு யோசிச்சு அவன் புத்தியாய் செய்தான். அதை தான் இயேசு சொன்னாரு, அவன் ஃப்ராடு செய்யல. அல்லேலூயா. அவன் என்ன பண்ணல, ஃப்ராடு பண்ணல. ஆனால் அவர் பண்ணு தப்பு தான், ஆனால் பிழைப்புக்காக அவன் என்ன பண்ணான் பாருங்க, புத்தியாக செஞ்சான். அதை தான் யோசிச்சார். ஏன்னா இந்த ஓனர்கிட்ட அந்த 50 குடம் எண்ணெய் போச்சுன்னா இவருக்கு என்ன லாபம்? ஒரு லாபமும் கிடையாது. ஆனால் கஸ்டமருக்கு அதை ப்ராஃபிட்டாக கொடுத்தா நாளைக்கு கஸ்டமர் அதுலேருந்து நமக்கு ஏதாவது என்ன பண்ணுவான், ஒரு ஹெல்ப் பண்ணுவான், நாளைக்கு அவன் ஒரு கிளைண்ட்டாக கூட வருவான். அல்லேலூயா. அதை தான் சொன்னார், புத்தியாய் செய்தான். நம்மளாம் எப்படி இருக்கணும்னா புத்திமான்களாக இருக்கணும். உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் தெளிந்த புத்தி உள்ள ஆவியானவர். ஆமென். டெய்லி பேசுங்க, டெய்லி பேசுங்க, எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய தெளிந்த புத்தி என்னுடைய ஆவியில், என்னுடைய ஆத்துமாவில் இயேசுவின் நாமத்தில் பரிபூர்ணமாக விருத்தி அடையட்டும், செயல்படட்டும், வெளிப்படட்டும் என்று சொல்லுகிறேன்னு சொல்லி பேசுங்க. நான் சொல்கிறேன், ஜபம்ன்றது என்னங்கன்னா இதுதாங்க, இதெல்லாம் பேசுறது தான் ஜபம். சும்மா போய் ஒப்பாரி வைக்கிறது ஜபம் கிடையாது. உங்களுக்கு இது இருக்குதுன்னு தெரிஞ்சு அதை என்ன பண்ணணும், நீங்கள் ஜபத்தில் ஆண்டவர்கிட்ட இதெல்லாம் எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க, இதெல்லாம் எனக்கு என்ன பண்ணிட்டோம் வரட்டும், இதெல்லாம் என் மூலமாக வெளிப்படட்டும், என் மூலமாக செயல்படட்டும் சொல்லி அதை சுதந்திரிப்பது தான் ஜபம். அல்லேலூயா. அப்போ புத்திசாலி பற்றி பார்த்தோம், 2 லேடி ஒரு ஜென்ஸு இல்லை. தாவீதையும் பார்த்தோம், தாவீதும் புத்தி மானாய் நடந்து கொண்டான். அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? தெளிந்த புத்தி உள்ளவர். ஆமென். செல்ஃப் கண்ட்ரோலும் கொடுப்பாரு, அதே சமயம் நிதானித்து வாழவும் உதவி செய்வார். ஓகே, நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். ஓகே, நான் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளில் அப்பா எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருக்கிற தெளிந்த புத்தியை குறித்து பார்த்தோம். ஆண்டவரே, புத்தி இல்லைப்பா, மேலான, அதை விட சவுண்ட் மைண்ட் என்று ஆங்கிலத்தில் வருகிறது. ஆண்டவரே, ஆங்கிலத்தில் வரும்போது ரைட் ஜட்ஜ்மெண்ட் என்று வருது. ஆண்டவரே, அதே சமயம் ஆங்கிலத்தில் அது வந்து செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் டிசிப்ளின் சொல்லிட்டு வருது. ஆண்டவர், இந்த தெளிந்த புத்தியை கொடுக்கிற ஆவியானவரே, உங்கள் கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களுடைய ஆத்துமாவை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, எங்களுடைய ஆத்துமாவில் இயேசுவின் நாமத்தில் உமக்குள் இருக்கிற அந்த தெளிந்த புத்தியெல்லாம் எங்கள் ஆத்துமாவில் இன்புட் ஆகட்டும் என்று சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய ஆத்துமாவில் வெளிப்படட்டும் என்று சொல்லுகிறோம். எங்கள் ஆத்துமாவில் ஆண்டவரே விருத்தி அடையட்டும் என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆத்துமாவில் அந்த தெளிந்த புத்தி இயேசுவின் நாமத்தில் செயல்படட்டும் என்று சொல்லுகிறோம். எங்கள் அப்பா எங்களுடைய ஆத்துமாவில் இருக்கிற எல்லா மந்தத்தன்மைகள், எங்களுடைய புத்தியில் இருக்கிற எல்லா மந்தத்தன்மைகள், ஆண்டவரே எல்லா விதமான ஆண்டவரே பலவீனத்தன்மைகள், மறதித்தன்மைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும்.
இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த நாள் இந்த நேரம் முதல் இவங்களுடைய மைண்டெல்லாம் ஷார்ப் ஆகட்டும் ஆண்டவரே, தெளிந்த புத்தி ஆகட்டும். இயேசுவின் நாமத்தில் தெளிந்த புத்தி உண்டாகட்டும் சொல்கிறேன். எல்லாம் மந்த புத்தி, மறதி புத்தி, ஆண்டவரே தெளிந்த புத்திக்கு எதிரான எல்லா தன்மைகளும் இயேசுவின் நாமத்தில் ஆத்துமாவிலிருந்து வெளியே புறப்பட்டு போ என்று கட்டளை எடுக்கிறேன். அப்பா, இந்த நாளிலும் நேரில் ஆன்லைனில் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்கள் மகிமைப்படுங்க அப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம், உங்கள் பரிசுத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகன மகிமைகளை உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துவதும் இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.